வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். வழக்கம் போல அதே நான் ஆர்த்தர். நம்ம கூட லீவாய் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. லீவாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. குணா ப்ரோ. வணக்கம். அண்ட் ஒத்த கதை கேளு பாட்காஸ்ட்லேருந்து பிரியா. ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா ஸ்கூல் காலேஜ் மெமரிஸ். இந்த டாபிக் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கலாம். ஜேம்ஸ் ராஜான்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, தெரியாதவங்க போய் கேட்டு பாருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் எபிசோடே இதுதான். அதை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன். அதான் சொல்லான்ட்டு வந்தேன். ஊரு பூரா நிறைஞ்சு கிடக்குற கண்டென்ட். அதான் சரி விடுங்க, கூடயே இருந்து இப்படி பண்றே நீ. இந்த பாட்காஸ்ட்ல எப்படின்னா ஆளுக்கு நாங்க ஒரு கதை சொல்லுவோம், எங்களோட ஸ்கூல் அனுபவம், காலேஜ் அனுபவம். முன்னாடி டிஸ்க்ளைமர்லாம் சொல்லிடுறேன் ப்ரோ. நான் வந்துட்டு இப்போதான் காலேஜே போறேன். ஸோ காலேஜ் மெமரிலாம் இல்லவே இல்லை. ஓகே ஓகே. அந்த ஸ்கூல்லையும் மெமரியான்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா பேட் மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க ஒரு சின்ன குதியான கரெக்டா? எதுவுமே விரும்பி பண்ணல. அதனால டிஸ்கிளைமர் போட்டு பேசுற ஒரே ஆளு நீங்க. பாட்காஸ்ட்ல டிஸ்கிளைமர் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ரொம்ப கொஞ்சம் சில ஸ்டோரிஸ்லாம் வல்கரா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வல்கரா இருக்கணும் தான் பண்றது. இடத்துல என்ன பாடுபடுத்தி இருக்கீங்க? போயிடலாமா ப்ரோ? போயிடுங்க. நான் நிறைய ஸ்கூல் மாறி மாறி படித்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்கூல் மாறி மாறி படித்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம் மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. அந்த டைமில் நல்லா பயங்கரமாக காலையிலேருந்து லெசன்லாம் நடத்திட்டு மதியம் சாப்பிட்டு தூங்க விடுவாங்க. தெரியுமா? அது எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம். அது இப்போ இல்லைன்னு யோசிக்கிறோம். தூங்க விடுவானுங்க. எனக்கு தூக்கமே வராது. நான் அங்கே இங்கேயும் முண்டிக்கிட்டு இருப்பேன். முன்னாடி என்னாச்சு, அங்கே வந்து கிளாஸ்ல வந்துட்டு பாத்ரூம் போனோம்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டெம்பிள் ரன் கேம் மாதிரி தான். அப்படியே குடிஞ்சிட்டு போனோம். ஒரு பெரிய கேணி இருக்கும், அது அப்படியே ஓரத்துலேயே ஒட்டிக்கிட்டே போகணும். இதெல்லாம் போகிறதுக்கே எனக்கு பயந்துக்கிட்டு நான் போவே மாட்டேன் ரெஸ்ட் ரூமே. அதனால என்ன பண்றது, நான் அப்படியே போயிடுறது. அந்த ஒரு பீரியட் தூங்கவே மாட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, பயங்கர அர்ஜென்ட் போய் கேட்கறேன், விடவே மாட்டேன்ட்டாருங்க. இந்த டைம் தூங்குற டைம் தானே, உன்னை யாரு இப்ப ரெஸ்ட் ரூம் போவேன்னு சொன்னா, சரி போகணும்னு சொன்னா அப்படின்னு கேட்டு சமத்துட்டு போடான்னு சொல்லிட்டு வந்து வந்து போடான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்படியே படுத்துட்டு விட்டு ஒட்டக்கிட்டு இருக்கேன். ஒரு டைம் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி ஃபுல்லா அடிச்சுட்டேன் அங்கேயே. ஐயோ, சொல்றது கேளுங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு, இங்கிட்ட ஒரு பையன். ஐயோ என்ன பண்றதே தெரியல. அப்புறம் டக்குன்னு அந்த பொண்ணு பாத்துருச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு காலைல தான் ஒரு பெரிய சண்டை. அந்த பொண்ணு கிட்ட ஸ்டோரி சொல்லிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. அந்த பொண்ணு ப்ரோ கேக்குதா? ரொம்ப சைலண்டா கேக்குதுக்கா. சரி நீங்க ஆரம்பிங்க ப்ரோ. நீங்க கண்டினியூ. அதான் அந்த பொண்ணுக்கு எனக்கும் சண்டை. அந்த பையனும் பாத்துட்டான். அந்த பையன் டக்குன்னு போய் ஆயமாட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி என் பக்கத்துல ஒண்ணு கிடைச்சிட்டாங்கப்பா. அவனும் வந்து என்ன கூட்டிட்டு போய் ட்ரௌசர் எல்லாம் கட்டி அலசி காய வச்சுட்டு என்ன நியூடா வந்து உட்கார வச்சுட்டாங்க ப்ரோ. ஆஃப் நியூடா. நான் மேல சட்டை போட்டிருக்கேன், கீழே ஒண்ணும் போடல. இங்கிட்ட அந்த பொண்ணு, இங்கிட்ட நானு அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன். அப்ப அந்த ஒரு பொண்ணு ஒரு மேட்டர் பண்ணுச்சு பாருங்க, அழுவாத, அவன் கூட பேசுறேன் பழம் அப்படின்னுச்சு. நான் என்ன பண்றதே தெரியல. ஐயோ நான் நியூடா இருக்கிறது வெக்கப்படுறதா இல்ல அது பொண்ணு பேசுறான்ட்டு என்ன. ஐயோ, ஆரம்பமே ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி வியடான ஸ்டோரி. என்ன ஒரு 3 ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் சூடு பிடிக்கும் பாருங்க. அதான் நானும் ஒரு வியடான ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கிறேன். இது நான் வந்து 6th படிக்கும் போது நடந்தது. நாங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல் தான், ஓகேவா? பாய்ஸ் ஸ்கூல்னா கேர்ள்ஸும் இருப்பாங்க, ஆனா பக்கத்து கிளாஸ் கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனியா வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து நான் ஏதோ நோய் நோயின்னு பேசிட்டே இருப்பேன் கிளாஸ்ல. அதனால மேம் வந்து வெளில கூப்பிட்டு இந்த தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க. சரி நான் அதே மாதிரி பிரச்சனை மாட்டி தோப்பு காரணம் போட்டிருக்கேன்.
அப்ப எனக்கு வந்து பேண்ட் வந்து பின்னாடி அந்த பெல்ட் போடுற இடத்துல இருந்து ஃபுல் வரைக்கும் கிழிஞ்சிருச்சு நடுவுல. எனக்கு தெரியவே இல்லை அது நான் கிழிஞ்சது எப்படின்னு தெரியல. அவ்வளவு அளவுக்கு மக்கா இருந்திருக்கேன். அத போட்டுட்டு லஞ்ச் பீரியட்ல நடந்து போயிருக்கேன். ரோட்ல போய் வடை வாங்கிலாம் சாப்பிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வடை சுண்டல் எல்லாம் போய் வெளில சாப்பிட்டு வந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு பாத்துருக்கானுங்க, சொல்லல, கூட இருந்துட்டு ஓகே விட்றான்னு சொல்லிட்டு விட்டானுங்க. கிரவுண்டுக்கு பிடி பீரியட் போனோம். பிடி பீரியட்ல விளையாடுறேன். அப்போ கபடி விளையாடுறப்ப கீழே விழுகுறேன். என்னடா பயங்கரமா அடிபடுது, பேண்ட் இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். பேண்டே இல்ல பின்னாடி. அந்த விவேக் வந்து அந்த படத்துல அடி வாங்கிட்டு போன படிக்காத அந்த மாதிரி இருக்கு. ஐயோ நான் என் ஃப்ரெண்ட்ட கேட்டா என்னடா சொல்றேன், அவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு 5 பேர் சிரிக்கிறானுங்க. ஐயோ எனக்கு ஒரே கேவலமா போயிடுச்சு அன்னைக்கு. நான் அப்படியே ஓடி போய் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஓடி போய் பக்கத்துல பிடிச்சி எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு வேற பேண்ட் வாங்கிட்டு வந்து இவர்களால் வன்மம் கக்கப்பட்டுள்ளது. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கேன். அந்த இந்த படம் பாத்தீங்களா ப்ரோ? இப்ப நிறைய எழுதும் சுயசரிதம் இல்லையே. அந்த படத்துல இப்படிதான் ஒருத்தன் கூட அவன் பேண்ட் கிழிஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டான். சொல்லியிருந்தா முன்னாடி ஹலட்டா ஆகிருப்போம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும். படம் பேரு நிறைய எழுதும் சுயசரிதம், நம்ம மணிகண்டன் படம் ப்ரோ. ஓகே ஓகே நான் பாக்குறேன். ஓகே ப்ரோ, உங்க டைம். குணா ப்ரோ. நானா எப்படின்னா ஒரு தமிழ் மீடியம், அதாவது நீங்க எந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா பூ படம் பாத்துறீங்களா? அந்த படத்துல ஸ்கூல் படிப்பாங்கல்ல, அதே மாதிரி போயிடுங்க நீங்க. ஏன்னா ஒரு 5th படிச்சப்பெல்லாம் கிராமத்து சைடு தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. மதியம் ஸ்கூல்ல தான் சாப்பிடுறது சத்துணவு. சத்துணவு சாப்பிட்டு சேர்த்துணும் உடம்புது. என்ன பண்ணிட்டேன், விளையாண்டுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்கேன். லஞ்ச் பீரியடு ஆரம்பிச்சுட்டு அப்பயும் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கேன்னா மண்ணல்லி கோபுரம் கட்டி விளையாண்டுட்டு இருக்கேன். லஞ்ச் பீரியடு முடிஞ்சிச்சு. எங்கடா நம்ம பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்களே போகலான்னு பார்த்தா அங்க சாப்பாடே முடிஞ்சிச்சு. சாப்பிடல. இது எத்தனாவது படிக்கும் போது நீங்க? இது ஒரு 2nd 3rd இருக்கும். இது சாப்பிடல, பசிக்க ஆரம்பிச்சோன்னு தெரியுது லஞ்ச் பீரியட கோட்டை விட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரின்ட்டு போயிட்டு ஹெச்எம்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் மேம் அப்படின்னா, திங்கிற கூட லாய்க்கு இல்லையாடா உனக்கு அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. நீங்க சாப்பாடு எல்லாருக்கும் போடணும் கூட லாய்க்கு இல்லையா நீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும். என்ன அப்பாவை கூப்பிடுவாங்க வீட்டுக்கு, ஸ்கூலுக்கு எதுக்கு? அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்குறப்ப எங்க அப்பாட்ட சொன்ன ஒரு முக்கியமான வேர்டு என்னன்னா, உங்க சாப்பிடுறது கூட லாய்க்கு இல்ல சார் அப்படின்ட்டு தான். தேவாய் ப்ரோ. ப்ரோ நீங்க தான் அடுத்தது. அடுத்து வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. அடுத்து வந்துட்டு நான் நிறைய ஸ்டோரி கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்து வந்துட்டு 1ல இருந்து 2க்கு போயிட்டீங்க. ஓகே பண்ணுங்க. அதான் ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்கூல் மாறிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. 5th படிக்கும்போது நான் எங்க வீட்டுல காலில் விழுந்து, எனக்கு ஹாஸ்டல்னு நானே தெரியாது, இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்டல்ல இருந்து ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்து சேர்ந்துட்டேன். அங்க நான் மட்டும் தான் ப்ரோ சின்ன பையன். 5th நான் மட்டும் தான் இருக்கேன். மிச்சம் பெரிய பசங்க. ஒரு கொஞ்ச நாள் செம்ம பல்ல முடியல. என்னடா இப்படி இருக்கு, நம்ம மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பிளான் போட ஆரம்பிச்சேன். இப்பதான் எப்படியாவது லீவ் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்ரூமே வரமாட்டேங்குது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டேன். வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த வாரம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 3 நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் பாத்ரூமா வந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போடலன்னு சொல்லிட்டு ஒரு பிளான. எதுல ப்ரோ விட்டேன்? உங்களுக்கு எதோட முழு விட்டுச்சு? பாத்ரூம். அதான் ப்ரோ, அதான் ஒரு வந்துட்டு ஸ்டோரி ஃபுல்லா பாத்ரூம் தான் இருக்கு. பொட்டையா பாத்ரூம் என்ன சொல்றது? இல்ல நீங்க தான் நிக்காம போகுது சார், நிக்காம போகுது. அப்புறம் வந்துட்டு இருக்கு சார்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் வைக்கிறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு சார் என்னால முடியல சார், ரொம்ப வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் போறேன். ஆனா சுத்தமா வரல. போயிட்டு அந்த வார்டன் எரிச்சல் ஆயிட்டான். என்னடா உனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குத்தி எடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டான். பாத்ரூம்குள்ளயா? நானும் உட்காந்தே இருக்கேன். என்னடா இப்போ வரல, என்ன படம் போட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கிறாரு. அப்புறம் பக்கத்துல இருந்து தெய்வம் மாதிரி அந்த இன்னொருத்தர்
இருந்துட்டு டாக்டர் அப்படியே சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மருந்து வேலை செய்யுது, நல்லா வேலை செய்யுது போல அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி விட்டாரு. மறுபடியும் வந்து பாத்ரூமுக்கே போறோம், என்னடா அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க நினைக்காதீங்க. ஏன்னா நான் சொல்ல போறதும் பாத்ரூம் பேஸ் பண்ணி கிளாஸ் ரூம் வந்துருக்கும். ஏன் இன்னொரு ஸ்டோரி இருக்கு, அதுவும் பாத்ரூம் ஸ்டோரி தான், கேளுங்க அமைதியா. நீங்க படிச்சீங்களா பாத்ரூம் இருந்தீங்களான்னு தெரியல. வெறும் பாத்ரூம். நானும் பாக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கிளாஸ் ரூம் வந்துருவாங்க, நம்ம கிளாஸ் ரூம் கதையை சொல்லலான்ட்டு. முடிச்சுட்டு வருவோம் கிளாஸ் ரூம். பாத்ரூம் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது உள்ளார பாத்ரூம்னு இருக்கும்ல தனியா, அதுல வந்து அது உள்ள தண்ணியை மொண்டு ஊத்துறதுதான் எங்களோட வேலையே. ஓகேவா? நாங்க வந்து இந்த மாதிரி தண்ணியை எடுத்து ஊத்தி விட்டுருவோம். அதாவது எங்க ஃப்ரெண்டு இருக்கிறான்னு தெரிஞ்சா அந்த மாதிரி ஒரு தடவை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து, அதாவது வாரத்துல முதல் நாள் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டு இருந்தா, நல்லா பக்கெட்ல தண்ணியை மொண்டு ஊத்தி விட்டோம். ஹாஸ்டல்ல நான் சொல்றது, ஹாஸ்டல் பாத்ரூம்ல. நான் 9th படிக்கும் போது ஹாஸ்டல் பாத்ரூம்ல நாங்க இன்னொரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு இருக்கிறான்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு. நாங்க போறான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னோன்னே நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறோம். பக்கெட்ல தண்ணி மொண்டுட்டு போறோம். எல்லாரும் இது பண்றோம். தண்ணியை ஊத்திட்டோம். ஊத்தோன்னா அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. பார்த்தா எங்களோட சார் அது. அம்மான்னு கத்துறாரு, கீழே விழுந்துட்டாரு போல. அவரு கத்திட்டு கதவை உடைச்சிட்டு எங்களை துரத்துறாரு. நாங்களாம் டக்குன்னு ஓடிட்டோம். ஐயோ அவன் பக்கத்து பாத்ரூம்ல இருக்கான்டா, இது வந்து சார்றான்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சு நாங்க அப்படியே தெரியாத மாதிரி ஹாஸ்டல் ரூம்குள்ள உட்காந்துருக்கோம். அவரு நனைஞ்சு போய் அவர் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு வராரு எங்க ரூம்குள்ளார. எங்க வரல கண்டுபிடிச்சு பார்த்தாரு போல. வெளியே அவர் வெளியே ஓடணும்னு சொல்லிட்டு செம்மது எங்க போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து எங்க ஸ்டடின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போவானுங்க. ஜெயில எல்லாம் இருக்கும்ல இருட்டு செல்லு, எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டானுங்க. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீ படிக்கணும், ஃபுல்லா படிச்சு இந்த ஒரு 16 மார்க் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லி எங்களை போட்டு உயிர் எடுத்தானுங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. பாத்ரூம் பேஸ் பண்ணி என்கிட்ட ரொம்ப இல்ல. லீவாய் ப்ரோ மாதிரி நான் பாத்ரூம்ல இருந்ததுல ரொம்ப. ஓகே ரெடியா ப்ரோ? நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாத்ரூம் அதே நீங்க ஸ்டோரி ஆரம்பிச்சீங்களா? ஓகே, இது நான் 11th படிக்கும் போது நடந்தது. ஓகேவா? நான் 11th படிக்கும் போது நான் அப்பதான் வந்து சென்னைக்கு புதுசா வந்திருந்தேன் எங்க ஊர்ல இருந்து. ஓகேவா? நாங்க வந்து ஒரு 1 month 2 month இருக்கும். 2 month இருக்கும். நான் அப்படியே ஓரளவு செட்டில் ஆகுறேன். அப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்கேன். ஒரு 2 months கூட இல்ல, ஒரு 3 months இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஒரு நாள் காலையில எனக்கு செம தலைவலி. ஸ்கூலுக்கு வரும்போது பயங்கர தலைவலியா இருந்துச்சு. சரி நான் போய் உட்காந்துருந்தேன், அப்படியே படுத்திருந்தேன், பெஞ்சில படுத்திருந்தேன். ஒரு பிடி சார் எங்க இதுல இருப்பான். அந்த பிடி சார் அவனை பேசுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா சார மரியாதை இல்லாம கூப்பிடுறியே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆடியன்ஸ் அவனை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க. இந்த டாக்டர் படத்துல அந்த மகாலின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இன்னொருத்தவன்ல என்ன அப்படின்னு பேசுவான்ல ஒருத்தன், அவன மாதிரிதான் பேசுவான். அவன் பேசுறதே போயிட்டு அவன் வந்து நிறைய எம்பாரசிங்கான எனக்கு பண்ணிருக்கான். அதுக்கு சாம்பிள் ஒண்ணு எடுத்து கொடுக்குறான். அவன் எப்படிங்கிறது அவன் கேரக்டர் உங்களுக்கு புரியும். கேர்ள்ஸ் வந்து ஒரு 30 பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூல்ல அப்படிதான். ஏன்னா ரொம்ப கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசக்கூடாது. ஆனா பக்கத்து பெஞ்சிலே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. நாங்க ஒளிஞ்சு போயிட்டு இருக்கேன், ஒளிஞ்சு பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். பைத்தியக்காரன் கண்ணுல சிக்கன ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு என்ன கரெக்டா பாத்துட்டான். என்னை பார்த்துட்டு என்ன கூப்பிடுறான், ஆர்த்தரே என்ன ஒண்ணுக்கு போறியா அப்படின்னு கத்துறான். எனக்கு பேசுறான். எல்லா பொண்ணுங்களும் என்னையே திரும்பி பாக்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ சைக்கிள் பார்த்துட்டு வந்து மாட்டிக்கிட்டான் போல. இல்ல இங்க உள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இது பண்ண போறேன், அறுவடை பண்ண போறேன். சரி அந்த கதைக்கு வருவோம், மெயின் ஸ்டோரிக்கு வருவான். அவன் வந்து வெளில கூப்பிட்டான். காலைல உள்ள வந்து உட்காந்து வெளில வந்தான். வெளில கூப்பிட்டான். அங்க ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொன்னான். சார் எதுக்கு சார், என்ன சார் விஷயம் அப்படின்னு சொன்னேன். விஷயம் எல்லாம் சொல்லுவாங்களா உனக்கு, நின்னு நின்றா அப்படின்னு சொல்லி மிரட்டினா என்ன. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று இருந்தேன். நின்றுட்டு இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அவன் எங்கன்னே தெரியல, பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் வந்தான் 1/2 மணி நேரம் கழிச்சு. எங்க கிளாஸ் மிஸ் வந்து உள்ள வந்து உட்கார்றா. இல்ல சார், இல்ல மேம் அவர் லூசு, சார் வந்து நிக்க சொல்லியிருக்காரு வெளில அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி நின்னுன்னு சொன்னாங்க. அவன் வந்தான் 1/2 மணி நேரம் கழிச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு, சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு சொன்னேன். இந்த இது போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா நீங்க எதுவும் கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உட்காருப்பா சார் ஒருவர், உட்காருப்பா சார் ஒருவரும் பண்ணுங்களேன்.
அந்த மாதிரியே நான் சொல்லிட்டே இருக்கிறானுங்க. ரொம்ப நேரமா அவன் சொல்லிட்டே இருக்கான். 1 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த பிரேக்கே ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரேக்கும் போயிட்டு வந்துட்டேன். பிரேக்கும் போய் சாப்பிட்டு நிக்கிறேன். மறுபடியும் வந்து இரு இன்னொரு சார் ஒருத்தன் இருப்பான். அதே மாதிரி அவனால இவங்களுக்கு வந்து ஒரு ஹெட் மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியும். இது வந்து ஒரு சென்சிட்டிவான அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு வேற. என்னடா இப்படி பண்றாங்களே, இப்பதான் நம்ம ஊருக்கே வந்திருக்கோம், எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பிடி மிஸ் வந்துச்சு. பைத்தியம் நிக்க சொன்னது நீதானா அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்கிட்ட வந்து. ஆமா அப்புறம் என்னப்பா கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாங்க, புரோக்கரா இருப்பானுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, மேம் என்ன மேம் சொல்றீங்க, என்ன விஷயம் ஆச்சு, இருப்பா சார் வந்து சாரே சொல்லுவாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே மைண்ட் ஃபக்கா இருக்கு. ஐயோ பக் 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 அப்படிங்கிற மாதிரியே நிக்கிறேன் நான் அங்க ஓரமா நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து கடைசியா அந்த சார் வந்தான். வந்துட்டு என்ன காலையில இருந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா சார் காலையில இருந்து நிக்கிறேன் சார். என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ஒருத்தரும் ஒன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டு போறாங்க சார். என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது மாதிரி நீ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க. அந்த சார் இன்னொருத்தன் வரான், அதாவது இன்னொரு சார் வரான், அதாவது மெயின் தலை அவன், அவங்க எல்லாருக்கும் கேப்டன் மாதிரி அவன் வந்துட்டு, இது மாதிரி நீ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க நேற்று சாயந்தரம். அதான் அவங்க அப்பா அம்மா அந்த ரைட்டர் படத்துல சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி நீ பண்ணி. சரி சரி அது மாதிரி சொல்றான் வந்து, இது மாதிரி அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸ்ல கேஸ் கொடுக்க போறாரு, உனக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நான்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணல சார், நான் சீக்கிரமா போயிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சீக்கிரமா போயிட்டேன். அவன் சொல்ற இடம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. வந்து வேற சைடு சொல்றான், அந்த சைடு நான் போனதே இல்லை இது வரைக்கும். அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த கதை பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ அதுக்கப்புறமா வந்து அவன் சொல்றான், இது மாதிரி அந்த பொண்ணு வந்து உன் மேல ரிப்போர்ட் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. எழுத்துல மேல எழுதிருக்கு. மேல எழுதி உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஏற்கனவே பாத்துருக்கீங்களா? கிளாஸ் பொண்ணு. ஓகே. கிளாஸ் பொண்ணு கொஞ்சம் ஒரு தடவை பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பொண்ணு தான் அது. நானும் அந்த பொண்ணு என்னடா இது இப்படிலாம் சொல்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்றானுங்க. இல்ல சார் அந்த பொண்ணெல்லாம் ஒரு தடவை தான் பேசியிருக்கேன், பேசிட்டேன்னு சொல்லிட்டேன் தெரியாம அவன்கிட்ட. எதுவும் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு உள்ள போயிட்டானா? அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு. ஃபைட் கிளப் அந்த டைம்ல தான் பார்த்தேன். நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு தடவை பேசிட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுறியா, நம்ம ஸ்கூல் ரூல்ஸ் தெரிஞ்சு போட்டு பேசுற, லெட்டர் கொடுக்குற, இந்த வேலை எல்லாம் பாக்குறியா வேற அப்படின்னு சொல்றான். அதுக்கு அப்புறமா சொல்றான், இது மாதிரி சார் அதுல என் பேர் இருக்காது சார், நான் வந்து எதுவும் பண்ணல, அந்த பொண்ணை கூப்பிடுங்க நேர்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த லெட்டர்ல உன் பேர் இருந்துச்சுன்னா நீங்க டிசி வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்து பயங்கர கான்பிடென்டா இருந்தேன் அதுல என் பேர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், சார் அதுல என் பேர் இல்லைன்னா நீங்க 2 பேரும் வேலையை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேனா. என்னடா துமுறா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்தானுங்க. அப்புறமா வந்துட்டு, சார் மேல கைகளெல்லாம் வச்சுக்காதீங்க, அந்த லெட்டர் எடுங்க பாக்கலாம்னு சொன்னா லெட்டர் போய் எடுத்துட்டு வந்தான். அதாவது அந்த சைக்கோபேத் அவன் வந்து எடுத்துட்டு வரான். அப்பதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த இதுல வந்து இப்போ வந்து ஆர்த்தருக்கு ஏஆர்னு எப்படி ஆரம்பிக்கிறது, ஓகே அவன் அந்த கொடுத்தான் பாத்தீங்களா பேரு, லெட்டர் கொடுத்தான்ல, அவனோட பேரோட செகண்ட்ல இருந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லெட்டரும் என் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லெட்டரும் சேமா இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த படிக்க தெரியாத நாய் வந்து என்ன கூப்பிட்டு போய் நிப்பாட்டிட்டான் சைக்கோபேத். எனக்கு ஒரு மாதிரி மனசோடச்சலா போச்சு. ஐயோ காலையில இருந்து நிக்கிறோம், இந்த பைத்தியக்காரன் வந்து நம்மள இப்படி பண்ணிட்டானே, அலக்கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனெல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டேன். சார் என்ன சார் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, வேலையை விட்டு போக ரெடியா சார் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க சார் பிரின்சிபல்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபல்ட்டெல்லாம் இறங்கி போயிட்டேன். அவனுங்க வந்து பயந்துட்டானுங்க போல, இவ்வளவு மிரட்டிட்டானுங்கல்ல வேற, அவனுங்க பயந்துட்டு என்கிட்ட படியில என்ன துரத்திட்டே வரானுங்க. துரத்திட்டே வந்து இருப்பா சாரிப்பா அப்படிங்கிறாங்க. நான் பிரின்சிபல்கிட்ட போயிட்டேன். மேம் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி படிச்சா நான் இப்பதான் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருக்கேன், இப்படி பண்ணா என்ன பண்றது, இப்படிதான் ஸ்கூல் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்லே கண்ணா முன்னாடி கேட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டாஃபை ஃபர்ஸ்ட் படிக்க வைங்க, பேர் கூட ஒழுங்கா படிக்க மாட்டறாங்க. படிக்க அவருக்கு ஒரு கிராஜுவேஷன் இருக்கா என்னன்னே தெரியல, அத முதல்ல செக் பண்ணுங்க, ஒரு பேரை கூட படிக்க தெரியலன்னா அவர் எப்படி பிடி சாரா வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு
ஒரு பாத்துருப்பாரு ப்ரோ. அப்படியே ஆர்த்தர் வந்துட்டோம் மாட்டினடி பம்பர கட்டம் பிடிச்சிட்டாரு. இவன் இழிச்ச வாயா இருக்கான், இவன் மண்டையில நல்லா மிளகா அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு பட்டக்ஸ் அடிச்சிட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து அந்த பிடி சார், நான் 2 வருஷம் படிச்சேன் 11th 12th, என் மேல கரவம் கட்டிட்டு நின்னானுங்க. அதே இதோட கண்டினியூஷன் நான் அடுத்தது சொல்றேன். இதோட கண்டினியூஷன் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்கு இவங்கள வச்சு, இவங்க 2 பேரும் பேஸ் பண்ணி. அதான் ப்ரோ பாத்ரூம் எல்லாம் முடிஞ்சு ப்ரோ. அந்ததுல இருந்து பாத்ரூம்னு எனக்கே பாத்ரூம் வருது. அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையில இருந்து நவுந்துருங்க. அடுத்து நான் வேற ஒரு ஸ்கூல் வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, டைம் லைன் மாறிடுச்சு. ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இந்த ஸ்கூல்ல ஒரு நார்மல் டே ப்ரோ நடந்துட்டு இருக்குது. திடீர்னு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டு திருட்டு ஓடுறான் லஞ்ச் பிரேக்ல. ஓகே, வாந்தி எடுத்துட்டு ஓடுறான். நானும் பாக்குறேன். பாத்துட்டு இதெல்லாம் என் கிளாஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ப்ரோ பின்னாடி என்ன ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டு ஓடுறான். அடுத்த நாள் இதே லஞ்ச் பிரேக்ல அந்த கிளாஸ்ல இருந்து அப்படியே லைனா கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல என்னமோ உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க பயங்கரமா. விசாரிச்சதுல ஒரு பெரிய மேட்டர் ரிவீல் ஆகுது ப்ரோ. அங்க ஒரு பையன் ஹாஸ்பிட்டல்ல, அந்த 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எவனோ சோத்துல வஸ்த வச்சுட்டான். எவனோ சோத்துல வஸ்த வச்சுட்டான். அந்த சோற சாப்பிட்டவன் வாந்தி எடுத்துட்டு ஓடிட்டான். அத வேற ஒருத்தர் சார் எனக்கு கொஞ்சம் அவனும் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். இதோட ஏன் இத விஷம் வச்சாங்க அதெல்லாம் பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காரு ப்ரோ. அப்புறம் பார்த்தா அந்த லைன்ல போனாங்க ப்ரோ. அந்த போகும்போது ஒரே ஒரு மதர் ஃபக்கர் என்ன பண்ணா, ஐயோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து என் கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டான். ஐயோ காலில் இழுத்து பிடிக்குது சார், போகுது சார், எங்கிட்டு போகுது சார். நாங்க எல்லாம் பதற எடுத்துக்கிட்டு, இதை நான் அந்த டைம் சொல்லவே இல்லை, இப்ப சொன்னாதான் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். அவனை பாத்துறோம். அவனை பார்த்தா அந்த மதர் ஃபக்கர் தான் ப்ரோ வச்சிருக்கான், வார்னிஷ் ஊத்திருக்கான். ஏன்னு கேட்டா வார்னிஷ் இவன் தான் ஊத்திருக்கான் சாப்பாடுல. விஷத்தை வச்சவன் இவன் தான். எதுக்கு விஷம் வச்சான்னா, அந்த விஷம் வச்சா பாருங்க, ஒருத்தனுக்கு வச்சான் பாருங்க, அவன் தான் லீடர் ஆமா அந்த கிளாஸ். இவன் அசிஸ்டன்ட் லீடர் ஆமா. நல்லா படிக்கிறானா, இவன் லீடரா போட்டாங்க, என்ன மட்டும் இப்படி அசிஸ்டன்ட் லீடரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் ப்ரோ. போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. குண்டிலாம் பழுத்து போச்சு. அரசியல் தான் பண்றீங்க. சலார் நடிக்கிறாங்க ப்ரோ. அப்படியே மிரண்டுட்டேன். அப்படியே மூஞ்சிலாம் வீங்கி போச்சு ப்ரோ. அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சீங்களா இது? ப்ரோ இது திருச்சியில நடந்த மேட்ரு. எங்க இருப்பாங்க? திருச்சி மத்திய சிறைச்சாலை. சிறுவர் சிறுத்தையா ப்ரோ? இல்ல ப்ரோ, நார்மல் ஸ்கூல் தான் ப்ரோ. இப்படி இருக்குடா. முடிஞ்சு ப்ரோ, கதை முடிஞ்சு. அடுத்து இப்ப நான் தானா? இப்போ வந்து அதோட கண்டினியூஷன். சாப்டர் 2 ஆஃப் சைக்கோபாத். ஓகேவா? சைக்கோபாத்தும் அந்த சைக்கோபாத்தோட ஹெட் ஆஃப் சைக்கோபாத் 2 பேரும் பண்ண கதை தான் இது. இது வந்து இப்போ நான் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கேன். கதவுக்கு பக்கத்துல ஒரு பெஞ்சில உட்காந்துருக்கேன், 3வது பெஞ்சில உட்காந்துருக்கேன். இப்போ வந்து லீவ் ஆகுறோம், நீங்க வந்து என் முன்னாடி நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போர்டு இருக்கிற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஓகே. நான் சாப்பிட்டு உங்களை அடிக்கிறேன், நீங்க கூச்சிட்டீங்க, சாப்பிஸ் போர்டுல போட்டு கீழே விழுந்துருச்சு. அதாவது நீங்க இந்த கார்னர்ல நிக்கிறீங்க, அந்த கார்னர்ல போர்டு லெஃப்ட் கார்னர்ல நீங்க நிக்கிறீங்க, ரைட் கார்னர்ல ஒரு பொண்ணு நிக்குது. ஓகே. ஓகேவா? நான் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற உங்களை நான் அடிக்கிறேன், கீழே விழுவுது சாப்பிஸ். ஓகேவா? ரைட் கார்னர்ல நிக்குது அசிஸ்டன்ட் மானிட்டர், அதாவது லீடர், அசிஸ்டன்ட் லீடர். அதோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாய்ஸ் மேல வன்மத்தை வந்து கக்கிறது தான் அதோட வேலையே. கிளாஸுக்கு 2 மூணு அப்படி இருக்கு. சும்மா வன்மத்தை கக்கி விட்டுரும். வந்து எங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில கோத்து விட்டுரும். இப்போ நான் அதை வந்து அடிச்சேன், அது என்னை பார்த்து முறைச்சுது. ஏன்டா நான் வந்து இந்த காரணம் அடிக்கிறதுக்கு அது ஏன்டா அங்க முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை என்னை பார்த்து முறைச்சிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருந்துச்சு.
எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு, ஆத்தாடி ஏதோ பிளான் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி பிளான யோசிச்சேன். அப்புறமா ஒரு 3 பீரியட் கழிச்சு நான் வந்து கீழே உட்காந்துருக்கேன், பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நோட்ல கிளாஸ் ஒர்க் பண்ற எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கீழே உட்காந்துருக்கேன். அப்ப வந்தான் சைக்கோபேத் ஹெட்டும் வந்தானுங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த டைம்ல அதே டைம்ல கிளாஸ்ல வந்து எவனோ விசில் அடிச்சான். கேஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சைக்கோபேத் தான் ஹேண்டில் பண்ண அந்த கேஸை. ஹேண்டில் பண்ணப்போ அப்போ வந்து திடீர்னு அந்த ஹெட் ஆஃப் சைக்கோபேத் வந்து மேம் ஏதோ பொண்ணு கம்ப்ளைண்ட் சொன்னீங்க என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ போலீஸ் நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்குவானுங்க. இவங்க மனசுலயே யாரோ உள் மனசுல பூந்து இவங்களை போலீஸ் நம்ப வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து செஞ்சு சொன்னிச்சு, மேம் வந்து சொன்னாங்க, பொண்ணு மேம் சொன்னாங்க, சார் இந்த பையன் வந்து பொண்ணுங்க மேல எல்லாம் சாப்பி சுட்டு அடிக்கிறானா அப்படின்னு சொன்னானுங்க. ஏடா என்ன பொண்ணுங்க கேஸ்லயே மாட்டி விட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, பிரியாணி பசியில இருந்தவன் பிரியாணி போட்டதை பார்த்த மாதிரி பாக்குறான். என்ன பசியில இருந்தவன் பிரியாணி போட்டதை பாக்குற மாதிரி பாக்குறான். நீ அன்னைக்கு என்கிட்ட கேஸ்ல தப்பிச்சல, இன்னைக்கு நீ செத்தராங்கிற மாதிரி பாக்குறான். என்ன வெளில கூட்டு போய் நிக்க வைக்கிறான். ஃபர்ஸ்ட் வெளில நிக்க வச்சுட்டு, என்ன அந்த பொண்ணுங்க மேலாம் சாப்பி சுட்டு அடிக்கிறியா, அன்னைக்கு லெட்டர் கேஸ்ல நீ தப்பிச்சிட்ட, இந்த கேஸ்ல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க 2 பேரும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க 2 பேரும். அன்னைக்கு அப்புறம் வந்து அந்த சைக்கோபேத் வந்து என்கிட்ட, ஏய் என்ன அன்னைக்கு ஏதோ ரொம்ப ஓவரா பேசுன, இன்னைக்கு செத்துறா நீ அப்படிங்கிறான். அப்புறம் அன்னைக்கு மாரி இன்னைக்கு வாங்கிட்டு போயிடாத. அப்புறமா இல்ல இந்த கேஸ்ல நான் மாட்டிட்டேன், நல்லா புடிச்சிட்டானுங்க என்ன. ஆனா நான் பண்ணாத தப்புக்கு புடிச்சிட்டானுங்க மறுபடியும். அதான் பண்றானுங்க, ஒழுங்கா பிடிக்கிறது இல்ல, ஆனா பண்ணவன பிடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த விசில் அடிச்சு மாட்டின யாரோ விசில் அடிச்சாங்கன்னு பாத்தீங்களா கேஸ் ஒண்ணு. சொல்றான், ஏய் அந்த விசில் அடிச்ச கேஸ் இருக்குல்ல அதையும் இவன் மேல போடுங்கிறான். இதே சென்டென்ஸ் இதே மாதிரிதான் சொன்னான், அந்த விசில் அடிச்ச கேஸ் இவன் மேல போடுங்க அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கடா இது கணக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னான். இது மாதிரி நான் விசில் அடிச்சது நான் தான், அந்த பொண்ணுங்க மேல காபி சுட்டு அடிச்சது நான் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு லெட்டர் எழுதி கொடு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். சார் நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு சார் என்ன இது பண்றீங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, பண்றீங்க, சும்மா இருக்கிறவனை பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு சொல்லுதுல அது என்ன அப்புறம் சார் பொண்ணுங்க சொன்னா உடனே நம்பிடுவீங்களா சார், என்ன சார் இது நியாயமா இருக்கா சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்கப்பா அப்படிங்கிறான். ஐயோயோ வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு பேப்பரை கொடுத்து லெட்டர் எழுத சொன்னானுங்க. நான் லெட்டர்ல தெளிவா என் பேரை போட்டு அவங்க பேரை போட்டு பிரின்சிபல் பேர் எல்லாம் போட்டு, இது மாரி நான் வந்து ஒரு தப்புமே பண்ணவே இல்லை, இது மாதிரி நான் பண்ணவே இல்லை, ஆனாலும் என்ன பண்ண சொல்லி ஒத்துக்க சொல்றாங்க, அடுத்த கிளாஸ் போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி சைன் போர்டு கொடுத்துட்டேன். அது ஏன் யார்ட்ட கொடுத்தேன்னா ஹெட் சைக்கோபேத் போயிட்டான், கொடுத்தேன் சைக்கோட்ட, இனிமே பண்ணனா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். ஐயோயோ எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, இங்க தற்கொலை பயிலுங்களெல்லாம் டீச்சரா எடுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் தோணுச்சு. இது ஆயம்மாவுக்கே பிஎட் படிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. இது வந்து அவன் சொல்லுவான் ப்ரோ, வந்து எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிமா. 10 வருஷத்துல ஆனவனாவது ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த நிலைமை. அதான் நீ 10 வருஷத்துல நீ போற வரப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு புக்கை வாங்கி திருப்பி பாத்துருந்தா கூட இந்த அளவுக்கு நீ இருந்திருக்க மாட்டான். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ஓகே, நான் லைட் அந்த எண்ட் கார்டு மட்டும் போட்டு கிளம்புறேன். நான் பேசுவா ப்ரோ. ஓகே, இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கூல் மெமரி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது ஸ்கூல் மெமரினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட சொந்த கதை, சோக கதையெல்லாம் அடங்கிட்டு இருந்ததுல எவ்வளவுதோ நடந்திருக்கும் ஸ்கூல்ல. அதை என்ன ஒரு மெமரபிள் ஏரியா ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது. சொல்ல போனா இந்த பாத்ரூம்ல அசிங்கப்பட்ட கதை, அசிங்கம் பண்ணதை விட அசிங்கப்பட்ட கதை தான் அதிகம் இருக்கும். அந்த கதை
பிரைஸே வாங்காம இருந்தவன் கதை நான் தான், என்னதான் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. என்னத்தாண்டா ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைட்டு, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் எதிரி அங்கதான் இருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஸ்கூல் தான் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கதான் இருப்பான். இது மாதிரி நிறைய விஷயத்த ஸ்கூல் வச்சிருக்கோம். நானும் காலேஜ் போகல, அதனால காலேஜ் மெமரிஸ் யாருமே இங்க அதை பத்தி பேசவே இல்லை. அடுத்து ஓகே, அர்த்தர் பேசுவார் அடுத்து. ஆ. இந்த மாதிரி எவ்வளோதோ ஸ்கூல் மெமரிஸை சார்ந்திருக்கும். இதுல இந்த பாட்காஸ்ட்ல குணா ஆகிய நான் என்ன டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விடை பெறுகிறேன். இப்படிக்கு குணா. இனிமேட்டு நான் சொல்ல போற ஸ்டோரி எல்லாமே ஸ்பின் ஆஃப் தான் ப்ரோ இருக்கும். எல்லாம் ஒரு தெளிவா கேட்டுக்கோங்க. வந்துட்டு நான் வந்துட்டு 6th படிக்கிறேன் ப்ரோ. 6th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து 8th படிக்கிறான் ப்ரோ. என் ஃபேமிலி மெட்டு, என் ஃப்ரெண்டு எல்லாமே அவன் தான். அப்பா அந்த 8th படிக்கிற பையன் வந்துட்டு கேட்குறேன், எதுக்குடா நீ தமிழ் மீடியம் எடுத்து இத்தனை நாள் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு தமிழ் மீடியம் எடுத்துன்னு கேட்குறேன். வந்துட்டு சொல்றான், ஏய் பயாலஜியில தான்டா செக்ஸ் சம்பந்தப்பட்ட லெசன் எல்லாம் வரும், அது தமிழ் மீடியம் எடுத்தாதான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறான். இதெல்லாம் புக்லயே சொல்லுவாங்களாடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அவனுக்கு ஒரு லெசன் எல்லாம் வந்துருச்சு. அவன் வந்து என்கிட்ட விளக்குறான், இந்த மாதிரிடா இந்த மாதிரிலாம் இருக்குமாடா, இந்த குரோமோசோம் அந்த குரோமோசோம் இருந்தான். சரின்ட்டேன். அப்புறம் நானே இவன் பேச்ச கேட்டு பயாலஜி தான் ப்ரோ வந்துட்டு சொன்னேன். அப்புறம் எடுத்தான் ப்ரோ. ஒரு நாள் எனக்கு வந்துச்சு ப்ரோ இந்த லெசன். எப்படா வரும் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த டைம் ப்ரோ. முடியவே இல்லை, எப்படா வரும்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையோட இருந்தேன். அப்பன்னு பார்த்து ஒரு எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோ வச்சுட்டாங்க, என்னமோ ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் மார்ச் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. கையை தூக்குனானுங்க, நானும் கையை தூக்கிட்டு போயிட்டோம் ப்ரோ. அத்தனை நாள் நடத்தாத அந்த மிஸ் கரெக்டா நான் போற அன்னைக்கு, நான் அந்த பிராக்டிஸ்க்கு போறோம், அந்த மிஸ் எல்லாம் அந்த பேஜ் எடுங்கப்பா அப்படிங்குது. 58வது நம்பர் இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த 58வது பேஜ் தான், அந்த பேஜ் எடுங்கப்பா அப்படிங்குது. இந்த டாபிக்காக நான் ஒரு கோர்ஸே எடுத்திருக்கேன்டா அப்படிங்குது. எனக்கா போச்சுடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிக்கிறேன். கீழே வந்து நின்னுட்டு அப்படி சரி கீழே நின்னுட்டு கேட்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு கீழே நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கேன். பிடி சார் பட்டார்னு தலையோட ஒண்ணு வச்சான். அங்க பாத்துட்டு இருக்கேன், எங்கிட்டோட கூட்டு வடிவேல் அடிமா தெரியுமா விஜயகாந்த், அதான் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி பட்டார்னு ஒரு அடி வச்சான் ப்ரோ. கலங்கிட்டேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு பசங்க வீட்டுல கேட்டேன், என்னடா நடத்துனாங்க அப்படின்ட்டு. இந்த மிஸ் ஒண்ணுமே சொல்லி தரலடா, பசங்களுக்கு இது மட்டும் சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குதுடா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருச்சு. அப்போ எனக்கு ஒரு சரி பரவாயில்ல, நான் போய் இருந்திருந்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லையாட்டு இருக்கு, அதுக்கு என் சொந்தக்காரர் சொன்னதே நல்லாதான் இருக்கு, அவன் தமிழ் மீடியத்துல உள்ள தெளிவா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திக்கிட்டேன் ப்ரோ. அந்த 8th படிக்கும் போது நினைக்கிறேன், அந்த ஒரு சயின்ஸ் புக்னு நினைக்கிறேன். சயின்ஸ் புக்ல ஒரு பேஜ்ல இருக்கும், அதாவது மென்னும் உமனும் நியூடா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருப்பானுங்க. அந்த போட்டோ வச்சுட்டு பண்ணுவானுங்க பாருங்க நீங்க அலப்பற. ஐயோ இது நான் வந்து என்ன பண்ணுவேன், அது ஒரு மாதிரி எனக்கு பாக்குறதுக்கு எம்பாரசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதனால நான் வந்து ஃபுல்லா பேண்ட் அவங்களுக்கு புடவெல்லாம் வரைஞ்சு விட்டேன். வேற ஒரு இடத்துல வந்துட்டு பாவாடையெல்லாம் போட்டு ஓட விட்டாங்க ப்ரோ, பாத்தீங்களா டைட்டன்ஸுக்குலாம்? ஆமா 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 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதான் நியூடிட்டி இது பண்றதுனால நான் பண்ணி வச்சிட்டேன். பயாலஜி சார் ஒருத்தன் வந்து அதை பார்த்துட்டு, என்னப்பா இது வந்து ஜஸ்ட் ஹியூமன் பாடி, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளாஸ் எல்லாம் எடுக்கிறான். கிளாஸ் முன்னாடி கூப்பிட்டு வந்து அந்த டயக்ராம காமிச்சு, அப்பயே நீங்க போட்டா போடுங்க தோழின்னு இருக்கீங்க. அதான் சும்மா இருப்பா கொஞ்ச நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க.
அவன் வந்து என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறான். என்னடா இப்படிலாம் பண்றியே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிளஷ்ரா, புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நீ இதெல்லாம் பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொன்னான். அவன் வந்து சொல்லி ஒரு 5, 6, 7, 8 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் ஒன்னும் பார்க்கல. கதையாயிடுச்சு. நல்லது பண்ண நமக்கு வந்துட்டு புடிச்சிட்டு கேட்பாங்க. அவங்க வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கிறான், அதை வேற பாக்குறான். டெய்லி வந்து புக்க திறந்தாலே அதான் பாக்குறான், சயின்ஸ் புக்க திறந்து. புக்க சாதாரணமா திறந்தா கூட அந்த பேஜ் தான் வந்து நிக்கும் போலயே. ஆமா, திறந்து திறந்து அந்த இடத்துல பழகி போயிருக்கோம். அவ்வளவு இந்த ஸ்டோரியோட வேற கண்டினியூட்டி எல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க உங்க ஒரு ஸ்டோரி உங்க சொல்றேன். ஒரே நிமிஷம் பிஸ்கெட் தின்னுட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. ஆக மொத்தம் கடைசியில பார்த்தா நீங்கள் நானும் அப்புறம் வேலையே இல்லாம இருக்கும் இந்த டைம்ல. ப்ரோ இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் யோசிக்கிறது 2 பேர் பேசுற மாதிரி யோசிப்போம். ஏன்னா கடைசியில நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஓகே ப்ரோ. கூட வந்தா பேசினா பேசுவோம், இல்லைன்னா நம்ம பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே இருங்க, என்ன கதை சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நிறைய இருக்கு. கைதி லோகேஷ் கனகராஜ் எப்படி கைதிக்கு அப்புறம் இது அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காரு, அந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். இது வந்து இதுவும் நான் 8th படிக்கும் போது நடந்ததான். 8th தான் எனக்கு நிறைய சம்பவங்கள். ஓகேவா, 8th படிக்கும் போது நடந்துச்சு. இது வந்து ஷார்ட் ஸ்டோரி தான். இது நீங்க அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க முடிச்சுட்டு. இப்போ இது வந்து நாங்க எங்க கிளாஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது எங்க கிளாஸ் ரூமை. சோன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளாக்ல எங்களை மாத்தி உட்கார வச்சிருந்தாங்க. நாங்க உட்காந்துருந்தோம், எல்லாம் உட்காந்துருந்தோம் பசங்க எல்லாம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், ஒரு பையன் என் பெஞ்சில் உட்காந்துருக்க பையன் வந்தான். வந்து ஒரு பைய எடுத்துட்டு வந்தான் கையில. நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ வந்து அவன் டே ஸ்காலர் பையன், டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர பையன். அவன் வந்து ஒரு பைய எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து இந்தாடா ஆர்த்தர், இது வந்து உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். எங்க அம்மா எப்படா உனக்கு கொடுப்பாங்க? அவன் வந்து வேற இடத்துல இருக்கான், வேற ஊருன்னு வச்சுக்கோங்க, ஊரே வேற ஊர். அவன் எங்க அம்மா வந்து வேற மெயின் ஊர்ல இருக்காங்க, அவன் வந்து வில்லேஜ்ல இருக்கிறான். அவன்கிட்ட எப்படி எங்க அம்மா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். எங்க அம்மா போறா உங்க வீட்டுல இருந்து கொடுப்பாங்க, அவ்வளவு தூரம் போறா வருவாங்க? இல்லடா நான் வந்து பஸ் நின்றுட்டு இருந்தேன், உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னடா கரெக்டா சொல்றா? என்ன இல்லடா உன் பேர் தான்டா சொன்னாங்க, உங்க இந்த மாதிரி ஏன் இதை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, 8th தான் படிக்கிறேன்னு சொன்னாங்க, ஹாஸ்டல்ல சொன்னாங்க. ஆமான்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தேன். டவுட்டாவே இருந்துச்சு ரொம்ப. நான் திறந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச முறுக்கு இருந்துச்சு. எங்க அம்மா எப்பவுமே அந்த முறுக்கு வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது எங்க அம்மா தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சாயந்தரம் போன் அடிச்சு என்னன்னு கேட்டுக்குவோம், இப்ப நம்ம விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து முறுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கிளாஸ் டைம்ல. சார் இல்ல, நாங்க தின்னுட்டு இருக்கோம் உட்காந்து முறுக்க. சரி முறுக்க முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு நான்லாம் எல்லாரும் சேர்ந்து முடிச்சுட்டு உள்ள திறந்து பாக்குறோம், ஒரு மைசூர் பாக்கு டப்பா, நெய் மைசூர் பாக்கு, நல்லா ஒரு 1/2 கிலோ நெய் மைசூர் பாக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஐட்டம். நமக்கு பிடிச்ச ஐட்டமா வேறா அப்படின்னு சொல்லி அதையும் திங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தின்னுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சோன் பப்படி தெரியுமா? சோன் பப்படி இருந்துச்சு. சோன் பப்படியும் நாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து தின்னுட்டோம். தின்னு முடிச்சுட்டு நாங்க அந்த டப்பாவெல்லாம் ஓரமா வச்சுட்டு சரி கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 3 பசங்க வந்தானுங்க. 3 பசங்க வந்து சார்கிட்ட ஏதாவது சொன்னானுங்க. சார் வந்து என்ன கூப்பிடுறாரு, என்ன கூப்பிட்டு என்னையும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவர் கூப்பிடுறாரு, அந்த பையன் கூப்பிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பையன் வந்து ப்ரோ தம்பின்னு கூப்பிட்டான் ஃபர்ஸ்ட். தம்பி ப்ரோ நானும் வீட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதான் இது மாதிரி எங்க அம்மா ஏதோ சாப்பாடு கொடுத்து விட்டாங்களா ஸ்நாக்ஸ், அதான் அது இங்க மாறி வந்துருச்சா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டான். இது மாறி இல்ல ப்ரோ, உங்க பேர் என்ன அப்படின்னு. அவன் என் பேர் ஆர்த்தர் ப்ரோ அப்படிங்க. என் ஃப்ரெண்டை கவுத்து விட்டேன் ஒரு பையனை. இவன் தான் என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தான், என்னதுன்னு சொன்னா அதனாலதான் நான் சாப்பிட்டேன், என்ன வேணுமோ இவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவன் வந்து போகவே மாட்டேங்கிறான். அந்த சோன் பப்படியே 600 ரூபாயா. ஐயோ, காசு கொடுத்தாதான் போவான். நான் என்கிட்ட 20 ரூபா தான் இருந்துச்சு அப்போ. என் ஃப்ரெண்டு ஒரு 20 ரூபா வச்சிருந்தான், 40 ரூபாயா. நாங்க 2 பேர் தான் சாப்பிட்டோம் ஃபுல்லா.
ஆனா எங்க கூட சேர்ந்து ஒரு பீஸ் வாங்கி தந்தான் பாருங்க. அவன் 400 ரூபாய் காசு வச்சிருந்தான். அத முடுக்கி கொடுத்துட்டான் அவன்கிட்ட. அவன் வந்து ஒரு நான் சாப்பிட்டதுல காஸ்ட்லியான சோன் பப்படி இதுதான்டா அப்படின்னா. ஐயோ. சரி ப்ரோ, நீங்க சாப்பாடை பத்தி பேசுறதுனால நான் குறுக்க வேற ஒரு சாப்பாடு கதையை கொண்டு வர்றேன். அதான் ப்ரோ, அந்த 8th பையன் திருப்பி இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ள வருவான். அந்த பையனோட கிளாஸ்ல ப்ரோ மல்டிவர்ஸ் தான். மல்டிவர்ஸ் இல்ல, ஸ்பின் ஆஃப் தான். அதான் சேம் யூனிவர்ஸ். அதுல அந்த இது என்னோட சீனியர்ல நான் என் கிளாஸ்ல இருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கிளாஸ்ல இதே மாதிரி ஃபுல்லா எல்லாம் லைன்ல போயிட்டு இருக்காங்க ப்ரோ. பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு சரியான அடி பட்டு புட்டு அடிச்சுட்டு ஐடி கார்டை பிடிங்கி வச்சிருக்கானுங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஐடி கார்டு இல்லாம உட்காந்துருக்கானுங்க. சரி, நம்ம பையதான் ஒருத்தர் உள்ள இருக்கான், நம்மளை போடணும்னா நம்ம ஒருத்தர் உள்ள இருக்கணும்ன்ற மாதிரி அவன்கிட்ட போயிட்டு கதையை கேட்கறேன், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அந்த ஒரு பையன் இருக்காங்களடா, ஒரு பையன் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன், அந்த கோணி இருக்காங்களடா, அந்த பையன் இருக்காங்களடா, அந்த பையன் சாப்பிட வந்திருக்கான்டா, டிஃபன் பாக்ஸ் திறந்துருக்கான். பார்த்தா ஏற்கனவே பசங்க வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கிற சாப்பிட்டுட்டு நாமத்தை வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு இருக்கான். பார்த்தா இவன் திறந்தோடனே ரொம்ப வெக்ஸ் ஆகி அவனுக்கு போய் ஸ்டார்ட்ட சொல்லிட்டான், சார் பாருங்க சார், நான் பிடிச்ச சப்பாத்தி வேற எடுத்துட்டு வந்திருந்தேன், இந்த மாதிரி இப்போ போட்டு நாமத்தை வேற போட்டு வச்சுட்டு போயிட்டானுங்க சார் அப்படின்னால இப்போ என்ன பண்ண தெரியாது சார்ட்டு சொல்லியிருக்கான். கிளாஸே போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. உண்மையா சொல்லலை, அந்த வருஷம் ஃபுல்லா அந்த கிளாஸே ஐடி கார்டு போடாம தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி, அவ்வளவுதான். சும்மா நீங்க சொன்னனால அந்த சாப்பாடு எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், என்னை அப்படி சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால நானும் சொன்னேன். ஓகே, அடுத்து வந்துட்டு அந்த கதையோட அப்படியே கண்டினியூட்டி கொடுத்துட்றேன் ப்ரோ. அடுத்து நீங்க இன்னொரு ஸ்டோரி சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு இது ஒரு சின்ன கதை தான், ஆனால் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் March 1 அந்த இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல எல்லாம். அந்த March 1 இதுக்கு ப்ரோ கூப்பிடுறாங்க. யாருப்பா அந்த கிளாஸ்ல March 1 பேர் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பயாலஜி கிளாஸ். அதேதான். இப்போ வந்து சோசி கிளாஸ் நடக்குது. அது ஒரு சார் ப்ரோ, ரொம்ப பிபி இதெல்லாம் இருக்கு, சுகர்லாம் இருக்கு, ஆள் கொஞ்சம் ரொம்ப கோபம். என்கிட்ட தான் வந்து தண்ணி வாங்கி மாத்திரைலாம் போடுவாரு. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஆளுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அதே சமயம் என்கிட்ட என்னை பூச்சி திட்டிக்கிட்டே கிடப்பாரு அதுக்காக வேணுன்னே. டக்குன்னு எந்திரிக்கிறேன், நான் பேர் கொடுத்ததுல யாரும் கேட்டதுக்கு எந்திரிக்கிறேன். டக்குன்னு இருந்துட்டு என்னடா எந்திரிக்கிறேன், யார் கிட்ட இருந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு என்ன. சார் என்ன சார், அவங்க தான் சார் கேட்குறாங்க March 1 பேர் கொடுத்தவங்களா எந்திரிங்கப்பான்ட்டு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நீ எந்திரிக்கூடாது, நீ உட்கார், நீ ஃபுல்லாக அந்த கிளாஸை கவனிச்சு தான் போகிற அப்படின்னு திட்டுறாப்புல. திரும்ப நானும் கொஞ்சம் 2 எடுத்து பேசிட்டேன். பேசுறதுக்குள்ளே அந்த ஆள் செம்ம கோவமாயி வந்து திட்டி 2 அடியா வச்சிட்டான். என்ன ப்ரோ ஏன் இப்படி சொல்றாருன்ற? அதான் ப்ரோ, ஒரு என்னன்னே தெரியல, டக்குன்னு அவர் ஏதோ சைக் ஆயிட்டாரு. நம்மள பார்த்தா தான் அரிக்குமே, நம்ம தான் கிறுக்கணுங்களாச்சு. அப்புறம் வந்து திட்டுறாரு ப்ரோ, 2 அடியா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீ போகக்கூடாதா, நீ கிளாஸை கவனி சார், அவனா வரமாட்டான் சார் அப்படின்ட்டாரு. நல்லா அடிச்சுட்டு ஆளுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. முன்னாடி போய் நின்றுட்டு பக்கத்துல வந்துட்டு என்கிட்டயே லீவை தண்ணி குடுறா, மாத்திரை போடணும் அப்படிங்கிறாரு. இப்போ கிளாஸே சிரிக்குது பாவம். நான் சொல்றேன் சிரிக்க சும்மா இருப்பா அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் மாத்திரையை கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு நான் இது மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ ரொம்ப ஆடக்கூடாது பாட்டுற மாதிரி நான் சொல்றேன், சார் எதுக்கு சார் தேவையில்லாம வந்து போட்டு உங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அமைதியா இருக்க வேண்டியதுதானே சார், நீ விட்டுருந்தா நான் பாட்டுன்னு போயிருப்பேன், உங்களுக்கு எல்லாம் தேவையாப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அதோட முடிஞ்சு அந்த கதை. இந்த போட்டு சாத்திட்டு தண்ணி வாங்கி மாத்திரை போடுறாங்க. ஏன்னா எல்லாம் கப்பிச்சு குடிப்பாங்க ப்ரோ, நான் மட்டும் தான் கொஞ்சம் அண்ணாந்து குடிப்பேன். அவனுக்கு வேற வழி இல்ல, என்கிட்ட வந்தா வரும். என்ன ஸ்கூலியா அது? ஓகே,
என்ன இப்ப நான் உன்கிட்ட என்ன ஒண்ணு சொல்றது? நீங்கள கூட்டத்தை பூரா கூட்டி வச்சுட்டு என்ன பேசுறதுன்னு தேவ சுத்தி இருக்க பாருங்க. மறுபடியும் இந்த லவ் லெட்டர் மேட்டருக்கே வரேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் உங்களை மாதிரி. இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. இது வந்து நான் டவுசர் போட்டு சுத்திட்டு இருக்கிற காலத்துல இது மாதிரி நான் உட்காந்துருக்கேன் கிளாஸ்ல. என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான், பாலான்னு சொல்லிட்டு. அவனா இப்ப கேட்க மாட்டான், அதனால சும்மா சொல்றேன். அவன் வந்து பாலா வந்து என்கிட்ட வந்து பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் மச்சான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அப்பயே மச்சான்னு பேசுறான் அவன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே மச்சான் பேசுறான். அவன் கூட யாரா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. அவன் ஒரு குழந்தை, குழந்தை, புளுத்தி குழந்தை. அவன் வந்து இது மாதிரி சொல்றான். சரிடா என்னடா பண்ண போற அப்படின்னா, இல்லடா நான் கொஞ்ச நாளா ப்ரொபோஸ் பண்ண போறேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு நாங்க ஃபாரின் போக போறோம்டா அப்படின்னு சொன்னான். அப்பயே இன்னும் அந்த டைலாக் ஞாபகம் இருக்கு அவன் சொன்னது. அவன் வந்து நம்ம சொன்னான், இது மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரிடா என்னடா பண்ணணும் அப்படின்னா, இந்த லெட்டர் நான் எழுதி கொடுக்குறேன், அதை நீ கொடுத்துரு நான் கொடுத்தேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னான். ப்ரோ வாய்ஸ் பிரச்சனை கேக்குதா? சொல்லுங்க. இது மாதிரி சொன்னா, சரிடா குடுறா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ரெக்கார்ட் நோட்ல பின்னாடி பேர் எழுதி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பையின்னு போட்டு பேர் எழுதுனா. பேரை நான் பார்க்கல, அவன் பேர் எழுதுனா சரிடா சொல்லி மாத்தி கொடுத்துட்டேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. கீழே படுத்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே போய் மிஸ் கிட்ட சொல்லிடுச்சு. மிஸ் வந்து என்ன ஸ்கேரால டபால்னு பட்டாக்ஸ்ல அடிச்சாங்க. அடிச்சுட்டு எங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. சாயந்தரம் எங்க அம்மா வராங்க. எங்க அம்மா வந்துட்டு இது மாதிரி சொல்றாங்க, நான் சொல்லிட்டேன் மேம்கிட்ட. மிஸ் இல்ல மிஸ் நான் சொல்லல, பக்கத்துல இந்த அவன் பாலா இருக்கான, அவன் பேர் பஞ்சு பாலான்னு தான் சொல்லுவோம் நாங்க. அப்ப அந்த பஞ்சு பாலா காமெடி வந்துச்சு அந்த டைம்ல. மேம் பஞ்சு தான் மேம், அந்த பஞ்சு பாலா தான் மேம் என்கிட்ட கொடுக்க சொன்னா, அதனாலதான் கொடுத்தேன், நான் எதுவுமே பண்ணல மேம் அப்படின்னா. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா என் பேர் எழுதி கொடுத்துருக்கான். அந்த நாய் எழுதி கொடுத்துருக்கான். மேம் சத்தியமா அவன் தான் மேம் எழுதி கொடுக்க சொன்னா. நான் அந்த பொண்ணுக்கு எங்க அம்மா வேற பக்கத்துல ஸ்கேல வச்சுட்டு என்ன அடிக்கிறாங்க டமால் டிமின்னு, நீதான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லி. எதுக்கு ப்ரோ இது விளையாட்டுக்கு பண்றாங்களா? எதுக்கு ப்ரோ பண்ணா? ஜேனுக்குன்னு பண்ணிட்டான் ப்ரோ. இல்ல பயந்துகிட்டு அவன் உண்மையிலே பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பேர் எல்லாம் கண்டென்ட்ல எழுதிட்டேன், பேர் என்ன பேர் போடுறது, இவன் பேரே போட்டுருவோம். பக்கத்துல தான் பொம்மை கட்ட மண்டையா இருக்கானே, அவன் பேரை போட்டு விடுவான்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் அவன் பீன்னு எழுதியிருக்கான் பாலா. அந்த பி மேலேயே என் பேர் எழுதியிருக்கான். பாத்துக்கங்க அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு. அவன் வந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக என்ன வந்து ட்ரெயின் பாலத்தை தள்ளி விட்டான். அதான் அப்புறம் நீ கேளுங்க, அதோட கண்டினியூஷன். அடுத்த நாள் வந்து அவன் வரான் காலையில வரான். எங்க மிஸ் கேக்குறாங்க, மிஸ் எங்க 2 பேரையும் கூப்பிட்டு, பாலா இது மாதிரி நீ தானே எழுதி கொடுத்த தெரியும் அப்படின்னா. அவன் வந்துட்டு மேம் அவன் நான் வேணாம்னு சொன்னேன் மேம், அவன் தான் மேம் கொடுத்தான் அப்படிங்கிறான். ஐயோ எனக்கு செம்ம டென்ஷன். நான் வந்து அவனை கண்ணா பண்ணு திட்டி அங்கேயே அடிச்சு விட்டான் அவனை. 2 பேரும் அடிதடி சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் அவனா அடியில அவன் அழுதுகிட்டு மேம்னு சொல்லிட்டான், மேம் நான் தான் கொடுத்தேன், பயந்து போய் அவன் பேர் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியா ஜஸ்டிஸ் எனக்கு கிடைச்சது. வீட்ல சொன்னீங்களா ப்ரோ இந்த மாதிரி பாருங்க அவன் ஒத்துக்கிட்டான் சொல்லிட்டாங்க, எங்க மிஸ்ஸே போன் அடிச்சு சொல்லிட்டாங்க. எனக்கு அடிச்சிட்டேனேப்பா, நீ வேணா திருப்பி அடிச்சுக்கன்னாங்களா? அதான் எங்க அம்மா வந்து அன்னைக்குன்னு பார்த்து கறி குழம்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த கறி குழம்பு கூட நிம்மதியா திங்க முடியல. வாயில சிக்கி அப்படி சாப்பிட்டேன். எனக்கு அந்த வீட்டுல டைம்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பெருசா ஞாபகம் இல்ல. ஆனா இவன் வந்து என்ன அஜித் குமார் மாரி தலையில முதுகுல குத்திட்டாங்க. என்ன ஏகப்பட்ட ஆபரேஷன் போல உங்க முதுகுலயும். உட்கார கூட முடியல. ஆபரேஷன் உட்கார முடியலன்னு சொல்றோட இது ஒரு சொல்றேன் சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான், டக்குனு முடிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, உட்காந்துருந்தேன் ப்ரோ, என் பக்கத்துல ஒரு பையன், அவனுக்கு இன்னொரு பக்கத்துல பையன். அதான் அந்த பென்சிலை வச்சு குத்துறதுலாம் அப்பெல்லாம் சூப்பரான மேட்டரா இருந்துச்சு.
பட்டச்சில வைக்கிறது எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் கேம்பஸ் வச்சா உட்காண்டா சதக்கன்னு முடிஞ்சுச்சு ப்ரோ. அவ்வளவுதான். ஆளு குண்டி பழுத்துருச்சு ப்ரோ. ரத்தம் தெறிக்குது. காம்பஸ் வச்சான், அது விளையாட்டுக்கு வச்சுட்டு எடுத்துடலாம்னு பார்த்தான், அது குத்திருச்சு, ரத்தம் வந்துருச்சு. ஆள் போட்டு தையல் போட்டு வந்து உட்காந்துருக்கான். ஐயோ அவ்வளவுதான். டக்குனு சொன்னேன், நீங்க அந்த நீங்க வச்சா இல்ல எப்படி? இல்ல ப்ரோ, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்மளும் லிசனர் தான் எல்லாத்துக்கும். ஓகே 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 ஓகே. இவ்வளவு செய்தி பாத்துட்டு இருக்கேன். இது மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி சொல்ற கதைய. சரி, நீங்க இது சொன்னீங்களே, அதுக்கு அப்படியே இணையா ஒரு கதை சொல்லுவேன்னு சொல்லி விட்டேன். சொல்றதா? சரி ஓகே ப்ரோ, இப்ப மெயின் ஸ்டோரிக்கு வரேன். அந்த இதுல இருந்து அப்படியே இத்தனை நாள் மார்ச் வாஸ்ட் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. ஆக்சுவலா நாங்க மெட்ரிக் ஸ்டேட் போர்டு சொல்லிட்டு 2 வச்சிருப்பாங்க ப்ரோ. நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்ரிக் சிபிஎஸ்சி தான் மெட்ரிக்னு பானுங்க, சமச்சீர் ஸ்டேட் போர்டுன்னு பானுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்ரிக்கோட ஆனுவல் டே வந்துருச்சு ப்ரோ. எனக்கு ஆசை, சரி நான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன், சனிக்கிழமை மெட்ரிக்கோட ஆனுவல் டேனா ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட் போர்டு ஆனுவல் டே. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்துட்டு வேற ஊர்ல இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாங்க வந்து பாருங்கன்ட்டு. அப்புறம் இன்னொரு என் சொந்தக்கார ஒரு அக்கா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க, நான் மார்ச் பாஸ்ட் பண்ண போறேன், கண்டிப்பா வந்து பாருங்கன்னு. அவங்க வந்து வந்துட்டாங்க ப்ரோ. சனிக்கிழமை நான் போறேன், இந்த மாதிரி மார்ச் இது அந்த அவங்களோட ஆனுவல் டே எப்படி இருக்கு, அவங்க குரூப் எப்படி மார்ச் பாஸ்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறேன் ப்ரோ. அது கேட்கலாம், எதுக்கடா ஆனுவல் டேக்கு மார்ச் பாஸ்ட், அது ஒரு சைக்கோ ஸ்கூல். அது வந்துட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு வந்து நின்று சீஃப் கெஸ்ட் எல்லாம் இதை பண்ணணும் ப்ரோ. அது வந்து ஸ்கூல்ல அப்படிதான் பண்ணுவானுங்க. ஏதாவது என்சிசி ஆளுங்க இருக்கானுங்களா, இவங்க சும்மா இருக்கிறானுங்க, என்ன வேலை கொடுக்கறதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அங்க போடு இங்க போடுன்னு இருப்பானுங்க. பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாம் அதுக்கு. அத மாதிரி சரி நான் வந்து பாக்குறேன் ப்ரோ. சரின்ட்டு ஒரு நானே இன்னொரு பையனும் உட்காந்துருக்கோம் ப்ரோ. சேர் எல்லாம் அடுக்கி போட்டு நல்லா பெரிய ஒரு கூம்பு மாதிரி போட்டோம் ப்ரோ. போட்டு உட்காந்து கல்ல தூக்கி போட்டுட்டு இருந்தோம் ப்ரோ. ஃபிளெக்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணு வச்சிருந்தாங்க, அது மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போட்டுட்டு இருந்தோம். அது இங்கே நடக்குது ஆனுவல் டே, நாங்க இங்க உட்காந்து தூக்கி போட்டுட்டு இருக்கோம். அது ஓட்டையா போயிருச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நாங்க பாட்டுன்னு கிளம்பிட்டோம். அந்த மெட்ரிக் பில்டிங்கே ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க விட மாட்டானுங்க அங்கிட்டலாம். சரி இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இங்க ஒரு கேங்கே எங்களை தேடிக்கிட்டு இருக்கு, டாப்ஸ் கேங்கு. என்ன நடந்திருக்குது, அந்த பிளெக்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு ப்ரோ. அங்க வந்துட்டு அந்த பஸ் எல்லாம் உடைஞ்சு, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு தெரிச்சு கிடக்குது. இருந்து ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஒரு குரூப் பாத்துருக்காங்க. இது இவனுங்க 2 பேரும் தான் சேரை போட்டு அந்த பிளெக்ஸ்ல என்னமோ போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அநேகமா இவங்க பண்ணனாலதான் அங்க பஸ் எல்லாம் உடைஞ்சிருக்குது அப்படின்ட்டானுங்க. எனக்கு தேடிட்டு இருக்காங்க ப்ரோ. நாங்க ஒவ்வொரு கிளாஸும் அந்த டிராவெல்லாம் தொடர்ந்து என்னமோ கிடையாது எல்லாத்தையும் அந்த சந்தான தில்லாலங்கடி படத்துல கீழே போனேன் நிறைய பாத்திரம் கிடைச்சு அப்படின்ற மாதிரி உனக்கு நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி என்னோட அள்ளிக்கிட்டு வரோம் ப்ரோ. அள்ளிக்கிட்டு சந்தோஷம் கீழே வந்தா ஸ்டாஃப்ஸ் தேடிக்கிட்டு வராங்க ப்ரோ. எங்கடா போனீங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னடா பண்ணீங்க, என்னடா பஸ் உடச்சு வச்சிருக்கீங்க, பிளெக்ஸை கிழிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கா என்ன பண்றதே தெரியல ப்ரோ. அலண்டு போய் நிக்கிறேன். வா வா ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வா, ஃப்ரெண்ட்ஸ் விளையாட முடிய போற நேரம் ப்ரோ, ஆனுவல் டே முடிய போகுது, ஃப்ரெண்ட்ஸ் விளையாட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட நிக்க வைக்கிறேன். தெரியல. கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? அதான் இவங்க தான் சார் அந்த 2 பேரும் சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சார்ட்ட போய் நிக்க வைக்கிறாங்க ப்ரோ. என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இனிமே சார் நாங்க பண்ணல சார். அதெல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு பக்கத்துல செம்ம பயம் பயந்துட்டு இருந்தான். நான் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி நேரத்துல வாயை திறக்க மாட்டேன். என்ன நடக்குது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமைதியா நிப்பேன். நின்றுகிட்டே இருந்தேன். ஜனகணமனகதி நேஷனல் ஆந்தம் போட்டானுங்க. எல்லாம் ஸ்டெடியா நின்னானுங்க. விட்டோம் பாருங்க ஓட்டம், நிக்கவே இல்ல. நிக்கவே இல்ல. வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல மேனிபுலேட் நேத்து போனேன் ஆனுவல் டே, கேவலமா இருந்துச்சு, நல்லாவே இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை துப்பாக்கி படம் வேற போடுறாங்க ப்ரோ நைட்டு. எனக்கு வேற அப்படின்ற போய் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தது வந்துட்டீங்க, நம்ம போக வேணாம், அடுத்த நாள் கூட செத்தேன் நானு. என் பேரண்ட்ஸ் முன்னாடி என்ன வச்சு செஞ்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இவரு சொல்லிட்டேன், அது போனேன், சும்மா ஒரு டீ ஒரு பண்ணு கொடுத்தானுங்க. அதான் மார்ச் பாஸ்ட் நடக்கவே இல்லை, சும்மா உட்கார வச்சுட்டாங்க. நாளைக்கு போனா எங்களுக்கு இதான் நிலைமை, நீங்க வரது வேஸ்ட்டுமா, துப்பாக்கி படத்தை போடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்.
அவ்வளோ நடந்தது இதான் நடந்துச்சு ஆக்சுவலா கடைசியில. இல்ல அப்ப அடுத்த நாள் என்னாச்சு? அப்புறம் ஸ்கூல் அது திங்கக்கிழமை போனேன், வச்சு செஞ்சுட்டானுங்க. கொஞ்ச நஞ்சம் இல்ல, அப்ப பிடிக்க ஆரம்பிச்சவங்க ப்ரோ. தொடர்ந்து 3 வருஷத்துக்கு எந்த கேஸா இருந்தாலும் என்ன தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஒருத்தனை பிடிச்சிட்டு அவங்க விட மாட்டாங்க. ஆமா, போறோம் அந்த ஃபிளெக்ஸை போக்கெட் எடுத்து வச்சு காமிக்கிறாங்க ப்ரோ. அப்புறமேட்டு கடைசியில சொல்லி சொல்லி நம்பவே இல்லை. அது ஒரு வேற வெளியில இருந்து ஏதோ ஒரு புள்ளி பண்ற கும்பல் வந்து அந்த பஸ் எல்லாம் உடைச்சு போட்டு போயிருக்குதுங்க. அதுக்கு சேர்த்து எங்களை பழி போட்டானுங்க ப்ரோ. அந்த அந்த விசில் அடிச்ச கேஸையும் தூக்கி அவங்க மேல போடுன்ற மாதிரி என்னை தூக்கி போட்டானுங்க ப்ரோ. இதோட இந்த கதை முடிஞ்சு ப்ரோ. இனிமேட்டு சொல்ல போறதுல வேற ஸ்கூல் கதை. அடுத்து உங்க கதை சொல்லுங்க. அத்தியாயம் 1 முடிந்து விட்டது. ஓகே, இது வந்து எப்ப நடக்குதுன்னு தெரியல, 4th or 5th நினைக்கிறேன். சாயந்தரம் டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சைக்கிள்ல வந்து மேய்ச்சி வந்துட்டு இருந்தேன். ஒரு அந்த டிராபிக்கா இருந்துச்சு, லாரி இருக்குல்ல, நம்ம லாரி கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாதான் லாரிக்காரனுக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறது. லாரிக்கு அந்த கீழே போயிட்டேன், அவுட் ஆஃப் டிஸ்டன்ஸ் போயிட்டேன். அந்த சைடு அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் லாரி வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். அந்த லாரி வந்து என் பின்னாடி சென்டர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா, சைக்கிள்ல, பழைய சைக்கிள்ல ப்ரோ தெரியும் ப்ரோ. அந்த ஸ்டாண்ட்ல ஏறி என் டயரோட நசுக்கிடுச்சு அந்த லாரி. நசுக்கி அவன் பாட்ட லாரி பாட்ட நிக்காம போயிட்டான். நான் வந்து நான் அழுவுறேன் இந்த ரோட்ல நின்றுக்கிட்டு. ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்புறம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிப்போம், அவங்கள வந்து கூட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துக்கிட்டு ஐயோ இப்போ லாரியில மாட்டிட்டோன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் சைக்கிளே அனுப்ப மாட்டானுங்க, வீட்டிலேயே ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல வேணாம், எனக்கு இந்த சைக்கிள் மெக்கானிக் கொடுத்து சரி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். ஒரு மெக்கானிக் பக்கத்துல இருந்தாரு, அவர் பெண்டு மட்டும் கழட்டி விட்டு அந்த ஸ்டாண்ட கழட்டி கொடுத்தாரு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல போய் என்ன சொன்னேன்னா, எங்க அம்மா கேட்டாங்க என்ன ஸ்டாண்ட் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பயந்து போய் கேட்டாங்க. நான் வந்து இது மாதிரிமா 2 பேரும் வண்டியில வந்தாங்க, இடிச்சிட்டானுங்க வண்டிய, அப்புறம் வந்து அவங்களே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஊர்ல இருந்தாங்க, எங்க அப்பாட்டையும் போன் அடிச்சு இதே கதையா சொன்னேன், நல்லா எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு. அந்த ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. இந்த சீட்டு போடுவாங்கல்ல, சரியா கேட்கல, கேக்குதா? சீட்டு போடுவாங்கல்ல, அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம். நான் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்பாடி பிரச்சனை முடிஞ்சுதுறான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு போன் வருது, ஒரு போனு. எங்க அம்மா அதை கேட்டு என்ன பண்ணா அப்படின்னு ஒரு சத்தம் விட்டாங்க. எனக்கு வீதி கலங்கிடுச்சு டக்குன்னு. சரி நம்மள இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பின்னாடில இருந்து ஏதோ யாரோ வந்து என்ன உதைச்சாங்க பாருங்க. நான் அப்படியே சாப்பாடோட போய் பிறண்டு விழுந்து கீழே செவுத்துல அடிச்சு விழுவுறேன். எங்க அம்மா வந்து ஒரு உதை எனக்கு திக்கு எங்க அம்மா அடிச்சது எது காரணம்னா, நான் வந்து கீழே விழுந்ததுக்கோ அடிபட்டதுக்கோ அதுக்கு எதுவுமே இல்ல, பொய் சொன்னதுக்கு. அப்பா போன் அடிச்சு, வேற எங்க அப்பா சென்னையில இருந்தாங்க, சென்னையில இருந்து போன் அடிச்சு இந்த கண்ணா புண்ணான்னு திட்டுறாங்க. நான் சென்னை காலைல கிளம்பி வரேன் செத்தறி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறமா அழுதுட்டே உட்கார்ந்து இருந்தேன். அப்புறமா அவங்க சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் உண்மையா சொல்றேன், நான் வந்து 12வது காலேஜ் இப்போ வரைக்கும் சொல்றேன், இப்போ வரைக்கும் நான் பெருசா ஒரு பொய்யே சொன்னது கிடையாது பயந்துகிட்டு. அந்த ஒரு விஷயம் வீட்டுல சொல்றேன், வெளியே சொல்லியிருக்கேன் நிறையா. வீட்டுல எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் நான் சொன்னது இல்லை. அதுக்கப்புறம் அது அந்த அந்த இது வந்து மனசுல வரும் திடீர்னு. நான் அந்த இது சொன்னது கூட எப்படி தெரியுமா சொன்னேன் அப்பயே, இது மாதிரி அவங்க 2 பேரும் வந்தாங்க இடிச்சாங்க, 2 பேரும் குடிகாரனுங்க, குடிச்சிட்டு வந்து இடிச்சானுங்க போல அப்படின்னு வேற சொல்லி வச்சிருந்தேன். எங்க அப்பா வேற நீ எதை சொன்னது வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனா அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு வந்து இடிச்சானுங்கன்னு சொன்ன பாரு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, நீங்க ஸ்டோரி சொன்னனால இதுல இருந்து
ஸ்கூல் மெமரியில ஸ்கூல் டைம்ல நடந்ததுனால சொல்லிட்டேன். ஆமா எனக்கும் நீங்க சொன்னதுனால இதுல இருந்து ஒரு 2 சின்ன ஸ்டோரி பொறந்திருக்கு. ஞாபகம் வந்துச்சு. சொல்றேன். சைக்கிள் சொன்னீங்கல்ல. முன்னாடியே சொல்றேன். கேக்குதா? கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? கேக்குது ப்ரோ. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. ஐயோ அப்படி சொல்லிடாதீங்க. மனசே விட்டுரு. ரெக்கார்டிங் தான் ப்ரோ காமிக்குது. ரெக்கார்டிங் காட்டுது. நான் எடுத்துடலாம் பாப்போம். எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை. இது ப்ரோ சைக்கிள்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு 2.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ப்ரோ ஸ்கூலு. ஓகே. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு நான் சைக்கிள்ல போவேன். நான் பஸ்லயும் போயிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் சைக்கிள்ல போவேன். நான் சைக்கிள்ல தான் போனேங்கிறதே மறந்து சாயங்காலம் பஸ்ல வந்துருவேன். அப்புறம் வீட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு வந்து அப்படி அந்த படி ஏறும்போது தெரியும். சிட் என்னத்தையும் மறந்துட்டவே. எங்க அப்பா கேட்பாங்க எக்கடா சைக்கிள காணோம். இன்னைக்கு மறந்துட்டோமான்னு சொல்லிட்டு திரும்பி ப்ரோ. அதாவது என் ஸ்கூல்ட்டு பஸ் நிறுத்த மாட்டானுங்க. என் ஸ்கூல்ல இருந்து 1 கிலோமீட்டர் முன்னாடியே பஸ் நிறுத்திடுவாங்க. சாதா பஸ் எல்லாம். நான் பஸ்ல இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி வந்து சைக்கிள் எடுத்துட்டு வருவேன் ப்ரோ. இதுதான் நடக்கும். அப்புறம் இது முடிஞ்சு ப்ரோ. இன்னொரு ஸ்டோரி. நீங்க அந்த எட்டி உதச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு அந்த இதுல இன்னொன்னு இது ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க இப்ப கேக்குது. அந்த பையன் எனக்கு நடத்தினான்னு இல்ல என் ஃபேமிலி மேட் அவன் ப்ரோ. அவங்க வந்துட்டு வீட்லயே வந்துட்டு அந்த பாத்திரம் எல்லாம் வாடகை விடுவாங்க ப்ரோ. அந்த அவங்க அப்பா வந்துட்டு அதான் பாத்துக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அன்னைக்கு வீட்டுல இல்ல. இவன் தான் பாத்துக்கிறான். நான் போறேன். நான் போயிட்டு வடா பசிக்குது சம்சா சாப்பிட போலாம் அப்படிங்கிறேன். அந்த சந்தையில எல்லாம் சம்சா வைப்பானுங்க. நான் சின்ன பையன் தான் அப்ப. இல்லடா அப்பா வீட்டுல இல்லடா, நானும் வீட்டை பாத்துக்கணும், வந்தா செத்துருவேண்டா அப்படின்னா. பரவாயில்லடா நான் பாத்துக்கிறேன்டா வேடா, அதெல்லாம் உங்க அப்பா விட்டு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறேன். சும்மாறா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சைக்கிள் அழுத்திட்டு போறேன். அழுத்திட்டு போயிட்டு நல்லா சம்சா சாப்பிட்டோம் ப்ரோ. சாப்பிட்டு வந்தோம். பார்த்தா அவங்க அப்பா வந்திருக்காரு போல. கதவு திறந்துருக்கு. உள்ள போறான். போச்சு. நான் என்கிட்ட கேட்கறான் என்னடா பண்ணிட்டோம். போ உள்ள போ அப்படின்ட்டேன். போயிட்டு நான் சைடுல நின்றுட்டு இருக்கேன். கதவு அந்த இருக்கு ப்ரோ. நான் சைடுல நின்றுட்டு இருக்கேன். உள்ள போறான். போய் அடுத்து ஒரு 10 செகண்ட்ல பறந்து வந்து வெளியே வரான் ப்ரோ. படத்துல ஹீரோ இன்ட்ரோ வரல அதே மாதிரி விழுகுறான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியல்ல பாக்குறேன். போனவன் அப்படி பறந்து வந்து ஆண்டு வந்து ரோட்ல விழுகுறான். பார்த்தா எட்டி உதச்சிருக்காரு வயிற்றுலயே. அதுதான் ஆள் விழுந்துட்டியா. அதுக்கப்புறம் தூக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அவங்க அப்பாவை பார்த்து பேர கூட இல்ல. அவன்கிட்ட போயிட்டு என்னடா கீழே கிடக்குற, என்னாச்சு அப்படிலாம் அடிக்கலாமா? நான் பாட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஏதோ நான் பார்த்தனால தூக்கி விட்டேன் அப்படின்னு பேசியிருக்கணும். அந்த வில்லு படத்துல வடிவேலு உள்ள இருப்பான். என்னண்ணே நினைச்சிட்டீங்களா? இந்தாங்கண்ணே கரிச்சு போய் தொடச்சுக்கங்க. அது உங்க வாயில சைடுல சமோசா ஒட்டி இருக்கும். ஐயோ அடுத்து உங்களுக்கு ப்ரோ. இது அடுத்து எந்த அந்த மாதிரி சின்ன கொடுத்தே நான் கவர் பண்ணிடுவேன். நீங்க தான் உங்க கட்டணும் பாத்துக்கங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல ஸ்கூல் டைம்ல சொல்லிட்டு கிரிஞ்சி ஃபேமிலி டேல்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு ஸ்டோரி சொன்னா ஆப்போசிட்ல ஸ்டோரி சொல்லணும். சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் ஒரு நாள். நம்ம பேசி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு. ஆமா ப்ரோ. நம்ம ஓன் ஸ்டோரியா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. அவங்க கண்டென்ட் எழுதி வச்சிருவாங்க ப்ரோ. கண்டென்ட்னா இந்த மாதிரி ஆன்லைன் எழுதி வச்சிருவாங்க. அவங்க தனியா ஸ்பேஸ் மங்கி இருக்கானுங்கல்ல. ஆமா ப்ரோ. அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க இந்த மாதிரி. இது நம்மளே தான் பண்ணணும் எல்லாம். ஓகே, இன்னும் உங்கள்ட்ட எத்தனை ஸ்டோரி இருக்கு? என்கிட்ட இன்னும் ஒரு 2 ஸ்டோரி இருக்கும் ப்ரோ. 3 ஸ்டோரி இருக்கும் ப்ரோ. மிஞ்சி போனா 3 இருக்கும். அந்த 3வது ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரி. கொஞ்சம் உட்கார்ந்து எல்லாம் கேட்டாதான் நல்லா புரியும். இல்ல நீங்க என்ன பண்றீங்க, நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், நீங்க அந்த 3வது ஸ்டோரி சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. இருங்க நான் ஒன்னு யோசிச்சேன். அது என்ன, இன்னொரு ஸ்டோரி யோசிங்களேன். இன்னொரு ஸ்டோரி கொஞ்சம் முக்கியமான ஸ்டோரி, கொஞ்சம் மெசேஜ் தர மாதிரி ஸ்டோரி. அதையும் சொல்லி ஆகணுமே.
இல்ல நீங்க பரவாயில்ல 2 கூட சொல்லலாம், பிரச்சனை இல்ல. சரி ப்ரோ, நான் 2 ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க அந்த ஸ்டோரியோட நீங்க அதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ என்ன சொல்லிட்டா? ஸ்கூல்ல மாறிட்டேன் ப்ரோ. ஸ்கூல் ஏன் மாறினேன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் தேவையில்ல. மாறிட்டேன் ப்ரோ. மாறிட்டு என் வீட்டில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி போகணும் ப்ரோ. அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லையுமே விருப்பத்தோட படிக்கல, காலேஜ்லயும் அப்படிதான். போய் படிச்சுட்டு இருக்கேன். என் சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு ப்ரோ ஒருத்தன், நல்ல பையன் ஃப்ரெண்டு. நான் ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அதுதான் நான் சொல்லணும்னு நீங்க விரும்புறேன். அதுதான் சின்ன வயசுல இருந்தா என் ஃப்ரெண்டு ப்ரோ. கொஞ்சம் நல்ல பையன் தான், என்கிட்ட நல்லா பேசுவான். டியூஷன்லாம் கூட்டு போறதா வந்தான், எல்லா டியூஷனும் கூட்டு போவான். கொஞ்ச நாள் என்ன பண்ணான், ஆள் வந்துட்டு வேற ஸ்கூல்ல இருந்து திருப்பி இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். சேர்ந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசுறான், எப்படா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி பேசுறான். நல்லா பேசிட்டு இருந்தான். நான் யார்ட்டுமே அவ்வளோக்கு டச்செல்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ஓரளவு தான் வச்சுக்குவேன். அப்புறம் என்னாச்சு, வாட்ஸ்அப்ல ஒரு நாள் மெசேஜ் பண்ணான். அந்த இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ சொல்லணும், சரி பரவாயில்ல சொல்லிட்டு, அந்த சட்டை சூப்பரா இருக்கடா, எங்கடா வாங்கின அப்படி இப்படின்ட்டு இருந்தான். அப்படி இப்படின்னேன், சரிண்ணே. அப்புறம் ரொம்ப நாளாக ஒன்றும் சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு சரி சொல்றாங்களே சொல்லவே மாட்டான். கொஞ்ச நாள் எப்படி இருந்துச்சு, ஒரு நாள் வந்துட்டு கடைசி பெஞ்சு ப்ரோ, நான் உட்காந்துருக்கேன். எனக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சரி சொல்றான்னு, எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா. சரிடா எழுதுறான்னு பேப்பரில் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 377 இப்போ ஓகேன்ட்டாங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் ப்ரோ. நான் படிச்சோன்னே, நான் தான் அப்போல்லாம் க்ளோன் ஆச்சு. இப்போ க்ளோன் தான், அப்போ ரொம்ப கேவலமான க்ளோனாக இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டேன், பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லிட்டு நான் டக்குன்னு அப்படியே பேப்பரை சுருட்டி அவன் மேலே போட்டேன். போட்டுட்டு சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் சொல்லிவிட்டேன் ப்ரோ. கேடா கேடா அப்படின்னு சொல்லிட்டேன் ப்ரோ. சொல்லி அவன் வந்துட்டு என்கிட்ட 2-3 டைம் பேச ட்ரை பண்ணான். நான் கேட்கவே இல்லை, அதை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவேன். அப்புறம் நல்ல பையன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாள் வந்துட்டு டக்குன்னு வந்து, நீ நான் பேசுறத கேட்க மாட்டேன்னு தெரியும், ஒரே நிமிஷம் இதை மட்டும் கேளு அப்படின்னா. ஏடா என்னோட கூட கேட்கல அப்படின்னு. நீ எனக்கு நீ ரிப்ளை பண்ணி கூட பரவாயில்ல, என்னை யார்கிட்டையும் இப்படி சொல்லி என்னை இமேஜ் கேவலப்படுத்திடாதா அப்படின்னா. எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்புறமேட்டு தான் ப்ரோ இந்த கேனா எல்ஜிபிடிக்குன்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மூன் லைட்டு படம்லாம் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டோம் பாரு. அவன் நம்ம அப்ரோச் பண்றான், அவனுக்கு பிடிக்க அடுத்த விஷயம். ஆனா நம்ம ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பண்ணி அவனை நம்ம மனசை எவ்வளவு புண்படுத்திருப்போம். அந்த கிளாஸ் ஃபுல்லா அவனை கேலாம் கூப்பிட்டு ரொம்ப அப்படின்னு மாதிரி போயிருச்சு ப்ரோ. அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எனக்கு அவன் மேல தப்பு சுத்தம், அவன் மேல தப்பே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா அவன் வந்துட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிருந்தான் ப்ரோ. தப்பு, அவன் டார்ச்சர்லாம் பண்ணல. அவன் கேட்டான், நான் வந்துட்டு இல்லை ஆமான்னு சொல்லியிருக்கணும். நான் பாட்டு லூசு மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவனை புள்ளி மேலே புள்ளி, பயங்கரமான புள்ளி பண்ணிட்டோம். பாவம் அடுத்த வருஷம் நான் ஸ்கூலே ஓடி போயிட்டான் ப்ரோ. பாவம். இதே மாதிரி ஒரு சோக ஸ்டோரி என்கிட்ட ஒன்று இருக்கு. சேம் புள்ளி கான்செப்ட். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது 9th படிக்கும்போது புள்ள குட்டி நீ வச்சுக்கியான்ற மாதிரி, புரியல, புள்ள குட்டி நீ வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி புள்ளி ஸ்டோரி என்கிட்ட இருக்கு. அது இது நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. இன்னும் அந்த பையன் பேசுவேன், அவனா இப்ப கேட்க மாட்டாங்கன்னா. அந்த பையனை வந்து 9th நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்போம். நாங்க 2 பேர் தான் ஒன்னா சுத்திட்டு இருப்போம். நாங்க 2 பேரும் பேசி வச்சுதான். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பேஸ்கெட் பால்ல இருந்தேன். ஸோ ஹாஸ்டல் இருந்தா ப்ராக்டிஸ் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்டல் சேர்ந்தோம் 2 பேரும். அந்த நாய் வந்து நடுவில் அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான், அது வேற விஷயம். என்ன மட்டும் தனியா விட்டு. இது அந்த ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு என்ன வச்சுக்கலாமா, என்ன வச்சுக்கலாம், இவரு பேர் வச்சுக்காங்க, நம்ம கேப்டன். சரி கேப்டன், சும்மா கேப்டனே இருக்கட்டும். அவன் கேப்டன் இருக்கான்ல, கேப்டன் வந்து அவனோட உடல் அமைப்பு எப்படின்னா, அவன் கால் வந்து ஒரு மாதிரி வி ஷேப்ல இருக்கும். கால் வந்து பாதம் வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த சைடு ரைட் கால் வந்து ரைட் சைடு திரும்பி இருக்கும், லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கும். அதனால அவன் நடக்கும்போது ஒரு மாதிரி
சாரி டு சே திஸ், பட் அந்த வாத்து நடக்கும்ல அந்த மாதிரி நடப்பான். அதை வச்சு கிண்டல் பண்ணுவோம் நாங்க. அது வீக்கால்னு சொல்லிட்டு அவனை மாதிரி நடந்து காட்டுறது. அந்த மாதிரி அவன் வந்து தலைய சொரியறதெல்லாம் சொல்லிட்டு அவன் செம்பட்ட முடி இருக்கும். அதாவது பாடி ஷேமிங்னு வச்சுக்கோங்க. அவனோட சொல்ல அவசியம் இல்லை ப்ரோ. வாழ்க்கையோட பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது நம்ம வேணான்னு சொன்ன விஷயத்த எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம் ஒரு காலத்துல. பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், ரேசிசமா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு வந்திருப்போம். சரி, ரைட் விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமா, அது இப்போ இப்போ கரெக்டா இருக்கோமா இல்லையா, அவ்வளவுதான். இப்ப திருந்தி இருக்கிறோமா, அதுதான். ஆமா, அதனால நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு டைம் கிடைச்சா நானும் அவன்கிட்ட போய் சாரி சொல்லிடுவேன். அதுதான் நானும் இப்போ வந்து அவன்கிட்ட ஒரு இந்த மாதிரி நேர்ல பேசுற சான்ஸ் கிடைச்சுன்னா சொல்லலாம். அவன்கிட்ட நேர்ல பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. அதான் அந்த பையனுக்கு வந்து இது மாதிரி பண்ணுவோம். என்கிட்ட எனக்கு கதை எழுதுற நல்லா பிடிக்கும். எனக்கு கதை சூப்பரா எழுதுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கிரீன் ரைட்டிங் அந்த மாதிரி ரைட்டிங்லாம் இப்போ கூட பண்றேன். அதை ரைட்டிங் பண்ணுவேன். அதை வச்சு அவனை ஒரு கேரக்டரா வச்சு அவனை வந்து பைத்தியம்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. அதாவது எங்க சர்க்கிள்ல அவன் பைத்தியம் சொல்லி அதை வந்து பைத்தியங்கிறத தீயமா மாறுனுச்சு. தீயம்னு கூப்பிடுவானுங்க. அப்போ வந்து காஸ்மோரா படம் வந்துருந்துச்சு. அப்பதான் காஸ்மோரா படம் வந்தப்போ நான் வந்து தியமோரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதையா எழுதினேன் சும்மா. அது வந்து அவனுக்கு நான் அதை ஃபுல்லா எழுதணும். நானும் என் ஃப்ரெண்டு சும்மா எழுதணும். ஜாலியா பேசிட்டு இது மாதிரி வச்சு எழுதணும். அவனை பயங்கரமா புள்ளி பண்ணி அதுல அவனுக்கு அவனோட குறைகள் இருக்குல்ல, அதாவது அவன் காலு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல வந்து அவனோட பவர். அதை வச்சுதான் எல்லாரையும் கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ சரி சரி, அப்படி அதை வச்சு எழுதுனா அதை வச்சு எழுதுனது ஒரு டிராயிங் நோட்ல எழுதியிருப்பேன். அதாவது 3 பக்கத்துக்கு எழுதியிருந்தேன். அதை வச்சு நான் பயங்கரமா ஃபேண்டசி வேர்ல்டு கிரியேட் பண்ணி யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த தியமோரா என்னமோ பேரு அந்த தியத்தை வச்சு நிறைய அவனும் டபுள் ஆக்ட் அதுல. ப்ரோ நீ மியூட் போட்டு சிரி ப்ரோ. மியூட் போட்டு சிரிங்க, சிரிப்பு வரும் அதுக்கப்புறம். அதான் ஓகேவா. இதுல வந்து அதுக்கப்புறம் கதை எழுதுறேன். பயங்கரமா கதை எழுதுறேன். எனக்கு என்ன கிளைமேக்ஸ் வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா, அவன் ஒரு தடவை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் எங்க ஹாஸ்டல்ல. சரி, அதை வச்சே ஒண்ணு கிளைமேக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வச்சே கிளைமேக்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இது மாதிரி அவன் பாத்ரூம்ல கடைசி ஃபைட் வந்து பாத்ரூம் ஃபைட்டு. இவனை வந்து இது மாதிரி 2-3 பேர் சேர்ந்து இவனை இது பண்ண பாக்குறாங்க, அதாவது தப்பா இவன் நடந்துக்க பாக்குறாங்க. அப்போ வந்து இவன் வழுக்கி விழுவுறான். இவன் வந்து இவன் வீக் கால் வந்து அவங்க கழுத்துல போய் நெரிச்சு கொண்டுருது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எழுதி வச்சிருந்தேன். ஓகேவா. இந்த கதை வந்து எங்க சார்கிட்ட மாட்டிக்கிச்சு கையில. ப்ரோ அன்மியூட் பண்ணிக்க ப்ரோ. கொட்டாம இருக்க முடியல. இந்த சாரு கையில மாட்டிக்கிச்சு இந்த கதை. அந்த சார் வந்து அதை ஃபுல்லா எடுத்துட்டு போய் அந்த நோட்டை ஏன்டா அவனை புள்ளி பண்றீங்களாடான்னு சொல்லிட்டு அந்த நோட்டை போய் படிச்சு பார்த்திருக்கான். போயிட்டு ஸ்டாஃப் ரூம்ல வந்து இது மாதிரி படிச்சு பார்த்துட்டு வந்துட்டு அந்த கிளாஸ்ல அந்த நோட்டை வச்சுட்டு போயிட்டான் போல அந்த சாரு. இவங்க கிளாஸ்ல வந்து எல்லாரும் படிச்சுட்டானுங்க அந்த கதையை படிச்சுட்டு எல்லாரும் உளுந்து சிரிக்கிறானுங்க. பக்கத்து கிளாஸ் பசங்க எல்லாம் சிரிச்சானுங்க. வேற ஹாஸ்டல்னால ரூம்னால வேற கிளாஸ் பசங்க இருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அந்த விஷயம். அவனை ஒரு மாதிரி பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த கதை. அவனை வந்து பார்க்கிற இடம் எல்லாருமே தியமோரான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகேவா. அவன் வந்து எனக்கு ஒரு மனசே கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அவன் வந்து ஒரு தடவை அழுதுருக்கான் ஒரு பையன்ட்ட, இது மாதிரி எனக்கு கிண்டல் பண்றாங்க எல்லாருக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லி அழுதுருக்கான். மனசே கஷ்டமா போச்சு என்னடான்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் சும்மா விளையாட்டு தானே பண்ணேன், இப்படி அவன் எனக்கு தெரியாதரா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா அவன் கேவலமா திட்டிட்டு ஓடி போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் அந்த இதே முடிஞ்சிருச்சு. அந்த பையன் ஸ்கூல் மாற போறேன்னு சொல்லிட்டான் நடுவுல. இது மாதிரி என்னால தாங்க முடியல,
அதுக்கப்புறமா எங்க பசங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி, ஆனா எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி அவனை கிண்டல் பண்ணாங்கடா, இது மாதிரி நான் தப்புதான் சொல்லிட்டு நான் அவன்கிட்ட ஒரு தடவை சாரி கேட்டேன். ஆனா அவன் சாரி அவன் இது மாதிரி நீ பண்ணது இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி போயிட்டான். அவன் அக்செப்ட் பண்ணிக்கல, அவன் போயிட்டான். சரி நீ எப்படி இருந்தாலும் இது வந்து பயங்கரமான விஷயம், தப்பு. அது ஆனா அதை விட பெரிய விஷயம் அப்போ வந்து நியூ இயர் டைம் ப்ரோ. நியூ இயருக்கு வந்து நாங்க 31st நைட் வந்து நாங்க எல்லாம் ஜாலியா ஏதாவது கத்தி விளையாடுவோம் அந்த ஒரு இடத்துல வெடி வெடிச்சு. அந்த இடத்துல நாங்க சும்மா பிளான் 12 மணி ஆனாலும் எல்லாம் தீமோரான்னு கத்தலான்னு பிளான் பண்ணிட்டோம். இல்ல இதுக்கு முன்னாடி சொல்றேன், சாரி கேட்கறதுக்கு முன்னாடி. சாரி கேட்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அது வந்து இது வந்து இந்த கதை ஃபேமஸ் ஆகி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமே நியூ இயர். இந்த விஷயம் அவனை ரொம்ப பாதிச்சிருச்சு. 12 மணிக்கு எல்லாரும் ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க, எங்க குரூப் பசங்க எல்லாருமே சேர்ந்து, 9th பசங்க எல்லாம் சேர்ந்து அழுதுட்டு போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் 12th படிக்கும் போது நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன். அப்ப அவனை பார்த்தேன். நியூ இயர்ல கத்துனீங்க? எல்லாருமே கத்துனோம். அந்த பேரை சொல்லி கத்துனோன்னா 12 3 2 1 ரஜினி இவன் கமல் பாட்டு ஹலோ எவரிபடி விஷ் யூ ஹாப்பி அந்த மாதிரி பாட்டு அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறமா 12th படிக்கும்போது அவனை பார்த்தேன். டேய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதே மாதிரி பழசெல்லாம் மனசுல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவன்கிட்ட. அவன் வந்து அப்பதான் அவனுக்கு அதெல்லாம் மறந்துட்டு இருந்திருப்பான் போல. நான் சொன்னோன்னு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் அப்படியே மூஞ்சிய சுழிச்சிட்டு இல்லடா ஓகேடான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறமா இதுதான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவனை பார்த்தேன்னா நான் அவன்கிட்ட ப்ராப்பரா ஒரு சாரி கேட்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. ஆல்மோஸ்ட் என் கதை மாதிரியே இருக்கு ப்ரோ. அதான் பயங்கர புள்ளியா இருந்திருக்கானா. அதான் நீங்களும் புள்ளி பண்ணீங்க, நானும் புள்ளி பண்ணீங்க, ரியலைஸ் பண்ணிட்டோம். சாரி சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்லிருக்கோம் கண்டிப்பா. நீங்க உங்க அடுத்த கதையை சொல்லுங்க, சொல்லிட்டு முடிச்சிடலாம், சாப்பிடலாம் போயிட்டு. பசி சாப்பிடலையா? நானும் சாப்பிட்டு தெளிவா தான் வந்தேன். ஓகே ப்ரோ, இது கொஞ்சம் பெரிய கதை, எல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீ இதோட முடிச்சுக்கலாம். என்ன ப்ரோ? ஒரு 2 மணி நேரம் இருக்குமான்றேன். சொல்லுங்க. அத்தியாயம் எல்லாம் புரியல, என்னது ப்ரோ? சவுண்ட சரியா கேட்கல ப்ரோ. இப்போ கேக்குதா? என் அத்தியாயம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துருந்தீங்கன்னா தெரியும் நான் எத்தனை ஸ்கூல் மாறினேன். இப்போ கடைசியாக எந்த ஸ்டோரி எந்த கதையோட எந்த ஸ்கூலோட இருந்துச்சுன்னு தெரியும். அந்த ஸ்கூலில் இப்போ ஆனுவல் டே ப்ரோ. ஆனுவல் டே வைக்க போகிறேன். எனக்கு செட் ஆன ஒரு சில பேர்லாம் டான்ஸில் டக்குன்னு கையை தூக்கணும், சேர்ந்துட்டோம் ப்ரோ. டான்ஸ் சேர்ந்துட்டோம். நாங்கள் டான்ஸு பாட்டு எடுத்ததே நாங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இதாக தான் எடுத்திருப்போம். இந்த இமேஜின் ட்ராகன்ஸில் இருக்க தண்டர் பாட்டு, இந்த மாதிரி வித்தியாசமான பாட்டுலாம் எடுத்து வச்சிருந்தோம் ப்ரோ. எப்படியா ஆடுனோம்ல, அதான் பேட்டரே. தண்டர் பாட்டு, அந்த மாதிரி வித்தியாசமான பாட்டு ப்ரோ. தண்டரு, என்ஜிகே படத்துல புதைச்சாலும் இதெல்லாம் கலந்து வரும், பாத்துக்கோங்க. புதையெல்லாம் வருவண்டா அந்த பாட்டு, இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் ப்ரோ. எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு இதுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து சேர்ந்தானுங்க பாருங்க, எங்க குரூப்ல சேர்ந்தவங்க எல்லாமே இருக்கேன் என்னைய மாதிரியே. யாருக்கும் ஆட தெரியாது, சும்மா உட்காந்துட்டு எதையோ ப்ராக்டிஸ் பண்றோம். ஏதோ ஒண்ணு நான் கொரியோகிராஃபி பண்றேன், என் ஃப்ரெண்டு பண்றான், மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் ப்ரோ. அப்புறம் பார்த்தா எல்லாரும் நார்மலா எப்பவும் போல அந்த சாட்டை படத்துல வர பாட்டு, அந்த வெள்ளை காடு வாய்க்கல அந்த மாதிரி பாட்டுலாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. ரிஹர்சல் நடக்குது, எங்களுக்கு வந்துட்டு ஆடுறோம். ஒரே மனசு சங்கடம், எல்லாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பையன் வந்துட்டு ஆட சொல்லலாமா வேணாமா, பரவாயில்ல அவெல்லாம் கேட்க மாட்டான். ஒரு பையன் வந்துட்டு ஆடுற ஸ்டெப்பு மறந்து போய் என்ன பண்ணிட்டான், மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கீழே இறங்கிட்டான். இந்த மாதிரி நடந்து மைண்ட் ஃபக் ப்ரோ எல்லாத்துக்கும். அப்போ வந்துட்டு ஒரு கொரியோகிராஃபர் கூட்டிட்டு வராங்க ப்ரோ. இப்போ எப்பன்னா நாளான்றைக்கு இது ஆனுவல் டே, நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. அவன் வரான், அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புன்னு புதுசு புதுசாக சொல்லித்தரான் ப்ரோ. எங்களுக்கு எல்லாம் அப்படியே இதா இருக்கு, என்ன சொல்றதே தெரியல. போச்சு என்னடா இவன் ஒரு நாள்ல எப்படி சார் பண்ண முடியும்,
அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். பாட்டெல்லாம் வந்து மாத்துறான், ஏன்னா புதுசா ஒரு பாட்டை போடுறான், ஸ்டெப்பெல்லாம் புதுசு புதுசா சொல்றான். ஆனா போடான்னு சொல்லிட்டு இல்ல மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கோம். என் பக்கத்துல இருந்து ஒரு பையன் சொல்றான், ஏய் லேவை, இதெல்லாம் எப்படிடா உன் கன்ஃபார்ம் முடியாதுடா, நீ அந்த ஆள்கிட்ட போய் பேசுறா அப்படிங்கிறான். அந்த ஆள்கிட்ட போய் நம்ம தான் எல்லாத்துலையும் கொஞ்சம் முந்திக்குவோமே, போயிட்டு சார் அதெல்லாம் முடியாது சார், எப்படி சார் நாங்கள் இத்தனை இது பண்ணிட்டு எப்படி சார் ஆட முடியும் அப்படிங்கிற அவன் சொல்றான். அதெல்லாம் நீங்க நினைச்சா ஆடிடலாம்ப்பா, என்னப்பா ஆடிடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறான், என்கிட்ட சொன்னார்ல என்ன தூண்டி விட்டார்ல அவன்கிட்ட கேட்கறான். ஆடிடலாம் சார் அப்படிங்கிறான் அவன். அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம், நாங்க ஒரு பிளான் போட்டோம் ப்ரோ. நாங்க எங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாரு, அவர் தான் எங்களுக்கு சூப்பர் சார். சரி அவன் சொல்றதெல்லாம் சரி சார், அவன் சொல்றதெல்லாம் எங்களால் ஆட முடியாது, ஆனுவல் டேக்கு போயிட்டு நாங்க ஆடுறதான் டான்ஸ் அப்படின்ட்டோம். அது வந்துட்டு அவன் காது கேட்டுருச்சு ப்ரோ, அவன் காது கேட்டுருச்சு. எப்படியோ அந்த நியூஸ் போயிருச்சு. என்ன பண்ணியிருக்கான், ஆனுவல் டே வந்துருச்சு ப்ரோ, ஆனுவல் டே நாள் வந்துருச்சு, எல்லா காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஆடுறதுக்கு ரெடியா இருக்கோம் ப்ரோ. 12வது ப்ரோக்ராம் எங்க ப்ரோ இருக்குங்க, மொத்தம் 29 ப்ரோக்ராம் ப்ரோ. 12வது பண்ணிட்டானுங்க, ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி போட்டானுங்க ப்ரோ. லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க ப்ரோ, சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. அந்த சாப்பாடு அங்க எப்படி அந்த 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 இடத்தையே நான் பார்க்கல, ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து அடுத்தாங்க என்ன ஆட போறோம் எப்படி ஆட போறோம் அப்படின்ற மாதிரி. 10வது ப்ரோக்ராம் வந்துச்சு. 11 நாங்க எல்லாம் சரி கிளம்பு மாமே, எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டு போய் அங்கே முன்னாடி நிக்கிறோம் ப்ரோ. 12வது ப்ரோக்ராம் வந்துச்சு, 13வது ப்ரோக்ராம் வந்துச்சு, 14, 15 போயிட்டே இருக்கு, டான்ஸே காணும். எங்க பேரே கூப்பிடல. கடைசியில் பார்த்தா அந்த டைம் ஒரு மேட்டர் நடந்துச்சு. இல்லை அது இப்போ சொல்ல வேணாம், அப்புறம் சொல்கிறேன். இல்லை இப்பயே சொல்லிடுறேன். அந்த டைம் ஒரு மேட்டர் நடந்துச்சு ப்ரோ. என் ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறான், ஒரு ஹாஸ்டல் பையன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, அவன் ஃபோன் கொடுறான்னா, என் ஃபோன் அங்கே இருக்கடா எப்போ தருதுன்னு, சரி நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு கிளாஸில் போய் எடுத்துட்டு வந்துட்டான் ப்ரோ. வந்துட்டு ஃபோனை கையில் வச்சிருக்கான் ப்ரோ. என் ஃபோன் அப்போ தான் வாங்கி புது ஃபோன் ரெட்மி Note 9 வாங்கினேன் அந்த டைமு. வாங்கிட்டு கையில் வச்சிருக்கேன், வச்சிருக்கேன். சரி நீ ஏன் வச்சிரு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ப்ரோ. அப்புறம் பார்த்தா அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தன் புதுசாக வந்தான்னு பாருங்க, அவன் போயிட்டு ஹெச்எம்கிட்ட சொல்லிட்டான், இவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிளான் போட்டிருக்காங்க சார், நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது, அவங்க டான்ஸை 29வது டான்ஸாக வைக்கிறீங்கன்ட்டான், கடைசி டான்ஸாக. நாங்களும் வெயிட் பண்ணி உட்காந்து கடைசியாக பேரை கூப்பிட்றாங்க ப்ரோ. எங்களை நவி எங்கள் ஊர்ல இருந்துலாம் எங்கள் பசங்க வந்திருக்காங்க பார்க்க. அவங்க தூங்கிட்டாங்க படுத்து அங்கே. அப்புறம் வரோம் ப்ரோ, போயிட்டு ஆடுறோம் ப்ரோ, கேவலமா ஆடணும் ப்ரோ. எங்களுக்கே தெரியுது சீ அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் ஆடிட்டு இறங்குனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, செம்ம பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்து ஒருத்தர் ஓடி வரான் ப்ரோ, ஏய் கிளாஸ்ல நம்ம பேக்லாம் கரண்டா அப்படிங்கிறான். ஐயோ, அப்படியே மைண்ட் ஃபர்க்ல போய் பார்த்தா ப்ரோ, முன்னாடி கதவுலாம் நல்லா இருக்கு, ஜன்னலை உடைச்சு வளைச்சு வேற ஏதோ லோக்கல் மதர் பக்கர்ஸ் வந்துட்டு பேக்ல இருக்க மொபைலு, லேப்டாப்பு, சார்ஜரு, ட்ரெஸ்ஸு, காசு எல்லாத்தையும் திருடிட்டாங்க ப்ரோ. ஒண்ணு விடாம ப்ரோ எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. என் போனு மட்டும் இருக்குது. இப்ப எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம், என்கிட்ட இருக்க கடைசி காசு வரைக்கும் செலவு பண்றேன்னு ரம்யா கிருஷ்ணன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம். ஒண்ணும் இல்ல, நான் திருட்டு போறேன், நம்ம தான் எல்லாத்துலயும் லீடர்ஷிப் பண்ணுவோமே, போயிட்டு வச்சு சார் பாருங்க சார் எல்லாம் திருடி இருக்காங்க சார், இப்ப என்ன சார் பண்றது, என்ன பண்றதுன்னா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஒரே இடத்துல முடிச்சிட்டான். என்ன சார் கேமரா நீங்க திமுரு சொல்றேன், எனக்கு இவன் தான் ஆள் தூக்கிட்டான்ற மாதிரி சந்தேகம்லாம் வந்துருச்சு அந்த டைம். அவன் டெஸ்க்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும். அதான் ப்ரோ ஒண்ணுமே கிடைக்கல ப்ரோ. நைட்ல எங்க ஊர்ல இருந்து வந்தவனுங்க எல்லாம் என் டான்ஸை கூட பார்க்கல, வந்து இதை தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க. தேடிட்டு ஒண்ணுமே கிடைக்கல, என் போன் மட்டும் இருந்துச்சு. அதனால வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. என் பேக்கோட ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் கிடைச்சிச்சாமா. அன்னைக்கு மட்டும் அங்க ஒரு 14-15 பேர் ஆடணும் என் குரூப்ல, எல்லாரும் இதை இழந்துதான் நின்னான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒண்ணுமே கிடைக்கல ப்ரோ. அன்னைக்கு வேஸ்ட், டான்ஸ் ஒழுங்கா ஆடல, பயங்கரமா மைண்ட் ஃபக் ஆனோம். எவனோ கரெக்டா வந்து எல்லாம் போச்சு. அப்படியே இதா வந்து நிக்கிறோம். அடுத்த வாரம் பிராக்டிகல் ப்ரோ. அப்படியே
பெரிய மைண்ட் ஃபக்கா போய் இன்னொரு பெரிய மைண்ட் ஃபக் வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சுச்சு. இதுதான் நடந்த கதை. எவ்வளவு கஷ்டம் அந்த ஒரு கண்டுபிடிக்கவே முடியல ப்ரோ கடைசி வரைக்கும் எவன்ட்டு. இதுல வர ஒரு ஸ்டாஃப் சொல்றான், ஆமாப்பா நான் ஒண்ணு கடிச்சிட்டு அங்க வந்துட்டு இருந்தேன், ஒருத்தர் என்னமோ போட்டு வளைச்சுக்கிட்டு இருந்தான், நான் பார்த்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான் கிரிக்கேன். அவன் ஒரு வாரத்துக்கு கேட்டிருந்தான் அவன் ஒரு வாரத்துக்கு கேட்டிருந்தானு அவன் ஒரு வாரத்தை கேட்டிருந்தான்னா இப்ப இது இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. நான் டான்ஸே கேவலமா ஆடினேன், அதெல்லாம் அடுத்த விஷயம் ப்ரோ. இவ்வளவு பெரிய விஷயம் போச்சு. ஒரு மைண்ட் பக் போனா இன்னொரு மைண்ட் பக், இன்னொரு மைண்ட் பக் போனா இன்னொரு மைண்ட் பக் மாதிரி அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. அப்படியே தலை வழியில வந்து நைட்டு ஒரு 2 மணி போல வந்து படுத்து தூங்கிட்டேன். எதுவும் என் வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்லல, சார்ஜர் போயிருச்சு, பவர் பேங்க் போயிருச்சு, ஒன்னும் சொல்லல, வந்து படுத்துட்டேன். எல்லாம் எங்க குரூப்பே சைக்கோவா அலைஞ்சாங்க ப்ரோ. பாத்துக்கங்க, நமக்குள்ள வந்து இவ்வளவு மைண்ட் பக்ஸ், கிரிஞ்சஸ், புல்லிஸ் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. ஆனா நான் காலேஜ் வந்து நான் ஒண்ணுமே ஆக்சுவலா காலேஜ் நான் வரல ப்ரோ. வந்து இப்போ 1 மாசம் தான் 1.5 மாசம் தான் ஆகுது செகண்ட் செம் வந்து. ஒண்ணுமே பண்ணல. நான் ஃபுல்லா க்ளோன்ஸ் தான் ப்ரோ. எவனுமே இல்ல. இப்போ ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். லா காலேஜ், நான் லா படிக்கிறேன். ஃபுல்லா கிறுக்கணுங்க ப்ரோ. இதெல்லாம் சொன்னா என்ன கேட்டு பரவாயில்ல கேளுடா. ஒரு மெமரிஸ், அதனால ஒரு மெமரிஸுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்குவோம். அது மெமரியே கிடையாது, ஒரு சின்ன ஹியூமர் சென்ஸான ஒரு மேட்ரு. நான் எவன்ட்டையும் பேசவே மாட்டேன் ப்ரோ. பஸ்ஸில் வந்துட்டு கத்திக்கிட்டே வருவானுங்க ப்ரோ பயங்கரமா. வந்து ஒரு வாரத்தில் அந்த ஒரு வாரம் முடிய போகுது. பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துருக்கேன், கவர்மெண்ட் பஸ் தான். இதில் பேசிட்டு வராங்க, மாப்பிள்ள ஃப்ளோரிடன்ஸ் ஸ்லாங் தெரியுமே, மாப்பிள்ள இது கோவா போகலாம், மாப்பிள்ள பிளான் போடலாம், எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரெடி பண்ணியிருக்க மாப்பிள்ள. அப்புறம் இங்க இருந்து ட்ரெயின் அங்க போனோம், ஃபுல்லா பிளான் போட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி அங்க அந்த ஹோட்டல்ல தங்குறோம் அப்படிலாம் போட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருடா, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரா அப்படின்னா. அங்க இருந்து ஒருத்தர் வந்தான், அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னா நாங்களும் எதுக்கடா வரணும் அப்படின்ட்டு போயிட்டான். உளுந்து சிரிக்கிறேன். இதுதான் நடந்ததுலே ஒரே ஒரு மேட்டர் ப்ரோ காலேஜ்ல. இதுக்கப்புறம் நான் காலேஜே போறது இல்ல. நைஸ் ப்ரோ, நைஸ். ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்களே. ஆமா ப்ரோ, ரூம்லயே தான் ப்ரோ இருக்கேன். அங்க போனா 2 மணி நேரம் எஃபோர்ட் எடுத்து போயிட்டு மைண்ட் ஃபக் ஆயிட்டு வர்றதுக்கு நான் இங்க ஏதோ ஒரு பார்த்துட்டு போயிருவேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, தனியா ரூம் எடுத்திருக்கேன் ப்ரோ. இல்லாட்டி ஒரு நேரம் பேச முடியுமா? ஓகே ஓகே. இப்போ எங்க வீட்ல எல்லாம் படத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளவு தைரியமா வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, முடிச்சுக்கலாமா? எப்படி ப்ரோ இருந்துச்சு? கரெக்ட்டா எவ்வளவு நேரம் வரும்னு நினைக்கிறீங்க? 2 மணி நேரம் வரும், பாப்போம். எண்ட் கார்டு போட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போய் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போய் மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதில் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. இது வரைக்கும் கேட்கறீங்களா? பாட்காஸ்ட் பத்தி ரிவ்யூலாம் சொல்ல மாட்டீங்க, கேட்கறதே பெருசு. கேட்டுட்டு மேல அந்த ஃபாலோ பட்டன் பாட்காஸ்ட கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி ரேட் பண்ணுங்க. எவ்வளவு ரேட் பண்ணணும்? 5க்கு இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் பேசுறதெல்லாம் எதுக்கு? அந்த ஒரு ஃபாலோன்ற ஒரு பட்டனுக்காக தான். அதை பண்ணிட்டு ஆமா, அதை பண்ணிருங்க. அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு நாங்க பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா, நாங்க இந்த கண்டென்ட் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா பேச சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை அப்படியே ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மூவி ஆலோசகருங்கிற அக்கௌண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க. நான் வந்து நம்ம லீவா கூட மென்ஷன் பண்ணி என் ஸ்டோரியை நான் போட்டுக்கிறேன். போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க இவ்வளவு பெரிய ஒரு டாபிக் எடுத்து இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். அதுவும் நாங்க 2 பேரும் மட்டுமே பேசியிருக்கோம் ரொம்ப நேரம். ஆமா, ரெக்கார்டிங் வந்துச்சுன்னா போடுறேன், பாப்போம். ரெக்கார்ட் ஆனிச்சா என்னன்னு தெரியல. இதை மட்டும் நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க, இல்லாட்டி தூக்கமே வராது. அதான் இல்ல, நான் போட்டுறேன். ஒண்ணும் இல்ல, ரெக்கார்ட் ஆச்சுன்னா அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைன்ல இருங்க.